அது ஒருத்தனுக்கு மிரக்கிள் நடக்குதுன்னு வைங்களேன், யாருக்கோ ஒருத்தனுக்கு கேன்சர் சுகமாகுதுன்னா அது நம்மளுடைய விசுவாசத்தை பூஸ்ட் பண்ணுறதுக்கு விடுறதில்லை. ஆனால் யாரோ ஒருத்தவங்க கேன்சரில் செத்துட்டாங்கன்னு வைங்களேன், அதை நம்ம விசுவாசத்தை பாதிக்க விடுறோம். புரியலையா? யாரோ ஒருத்தவங்க இப்போ கேன்சரில் சுகமானவங்களே கிடையாதான்னா நிறைய பேர் என்ன செஞ்சுட்டு தான் இருக்காங்க, சுகமாயிட்டு இருக்காங்க. அவங்க டெஸ்டிமனி கேட்கும் போது எப்படி எடுத்துக்கிறோன்னா, அவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் செய்கிறாரு, அவங்களுக்கெல்லாம் நடக்குது, அப்படி எடுத்துக்குவோம். ஆனால் அவங்க இன்னொருத்தவங்க இறந்துட்டாங்கன்னு வைங்களேன், அவங்க அஃபண்ட் ஆகிறாங்களோ இல்லையோ அவங்க பேரில் நம்ம அஃபண்ட் ஆகிக்கிறோம். இந்த ஹோல் நம்மளுடைய ஸ்டோரியிலேயே ரம்யா அஃபண்ட் ஆனாலோ இல்லையோ அவ பேரில் எல்லாரும் அஃபண்ட் ஆக்கிட்டாங்க. அவன் நல்லா தான் விசுவாசத்தில் தன்னை பில்ட் பண்ணிக்கிறா, ஆனால் அவள் பேரை சொல்லி சொல்லி என்ன பண்ணிக்கிறானுங்க, அஃபண்ட் ஆகிக்கிறாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி பில் ஜான்சன் பேரை சொல்லி அஃபண்ட் ஆகிக்கிறாங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், பில் ஜான்சனுக்காக நீ அஃபண்ட் ஆக வேணாம். அவர் தன்னை என்ன பண்ணியிருக்காரு, ஒரு லெவல் ஆஃப் ஃபெய்த்தில் பில்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காரு. சரி, அவங்க பிலீவ் பண்ணாங்க, ஏகப்பட்ட சூப்பர் நேச்சுரல் நடக்கிற இடம். ஆனால் அவங்க ஒய்ஃப் கேன்சரில் மரித்தாங்க. ஓகே, ஏன் மரித்தாங்க, எப்படி, ஏன் அப்படி ஆச்சு, எதனால ஆச்சு? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன், எனக்கு தெரியாது. தெரியாத மேட்ரு என்ன செஞ்சுடணும், தெரியாதுன்னு சொல்லிட்டு விட்டுருணும். அதை எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணும்பொழுது தான் என்ன ஆயிரும், ஓனான் எடுத்து வேட்டிக்குள்ளே விடுற மாதிரி ஆயிரும். அப்புறம் கடிக்குதுன்னு கூடாது. அது ஆண்டவருடைய சித்தமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவருடைய சித்தம் அல்ல. ஏன்னா ஆண்டவருடைய சித்தம்ன்றது அவருடைய இருதயத்தோடு கனெக்டடான ஒரு மேட்ரு, அவருடைய சுபாவத்தோடு கனெக்டடான மேட்ரு. ஒருத்தவங்க கேன்சரை கொடுத்து தான் அவர் ஏதாவது பண்ணி தான் பரலோகத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு தான் ஒரு கடவுள் இருக்குன்னா, அந்த கடவுளை கும்பிடவே அவசியம் இல்லைன்ற. புரியுதுங்களா நான் பேசுறது? என்னங்க ஒரு மாதிரி முறைச்சு பார்க்குறீங்க? சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. வியாதியை கொடுத்து தான், மரணத்தை கொடுத்து தான், வறுமையை கொடுத்து தான் சாமி உனக்கு ஏதாவது கற்றுக் கொடுக்கணும்னா அப்படிப்பட்ட சாமியே வேணான்னு சொல்லுங்க. சரிங்களா? அது சாமினா அது இயேசு மாதிரி இருக்கணும். புரியுதுங்களா? சாமினா எப்படி இருக்கணும், இயேசு மாதிரி இருக்கணும். இயேசு மாதிரி இல்லாத சாமியை நீங்க பைபிள்லேயே கண்டுபிடிச்சாலும் நம்பக்கூடாதுன்றேன். அதுக்கு தான் இயேசு வந்திருக்காரு. பைபிள் மூலமாவே சாமியை கண்டுபிடிச்சிடலாம்னா பைபிளே தூக்கி போட்டுப்பாரு மேல இருந்து. என்னங்க, பைபிள் மூலமாவே சாமியை கண்டுபிடிக்க முடியும்னா என்ன செஞ்சிருக்கும், பரலோகத்திலிருந்து டம்முன்னு ஒரு பெரிய புக்கா எருசலேம்ல விழுந்திருக்கும். டே, நீங்க எழுதி வச்சிருக்கிறது எல்லாமே கரெக்ட் இல்லடா, என்னை கண்டவன் பிதாவை கண்டான் சொல்றதுக்கு ஒரு ஆள் வந்தார் பாருங்க, திரியேகத்திலிருந்து. சோ அவர் என்ன பண்ணிடுறாருன்னா, அவர் அந்த புக்கோடைய இன்டர்பிரேட்டிவ் கிரிட்டா மாறிடுறாரு. அப்படின்னாலும் புரியாது. இன்டர்பிரேட்டிவ் கிரிட்னா என்னது, அதை வியாக்கியானம் பண்ணுகிற கண்ணாடியா யார் மாறிடுறா, வார்த்தை மாறிடுறார். இது வேத வாக்கியம், வார்த்தையாகிய இயேசு ஜிங்க்னு இறங்கின உடனே இதெல்லாம் எப்படி சொல்ற, எங்க இருந்து சொல்ற? எபிரேயர் 1:1 போடுங்க. எபிரேயர் 1:1. சத்தமா படிங்க எல்லாரும். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும்.
பங்கு பங்காகவும் வகை வகையாகும்னா என்னன்னா அரை குறையாகும்ன்றத ரொம்ப பாலிஸ்டா போட்டிருக்காங்க. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் அப்படின்றது என்னன்னா என்னது, பூர்வ காலங்களில் அரை குறையாக. ஏன்னா யார் மூலமா தானே பேசி ஆகணும்? மோசே மூலமா பேசணும், எலியா மூலமா பேசணும், அவங்க மூலமா பேசணும். அவன் லென்ஸ்ல எப்படி புரிஞ்சுக்கிட்டானோ அது மூலமா தான் என்ன செய்யறான், ஆண்டவர் இப்படிதான், ஆண்டவர் அப்படிதான் சொல்லிட்டே இருக்கான். பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். அது ஜஸ்டின் மாதிரி கையை தட்டுன்னு சொன்னாதான் கை தட்டக்கூடாது, நீயா தட்டிடணும். சரியா? உங்களுக்கு பாயிண்ட் புரியாதனால அவரே சொல்லிக்கிறாரு, இதுக்கு கையை தட்ட வேண்டிய பாயிண்ட்யா தட்டுன்ட்டு. என்ன செஞ்சிடணும், நீங்களே பாயிண்ட்டை புரிஞ்சு என்ன செஞ்சிடணும், ஒரு தட்டு தட்டிடணும். திரும்ப ட்ரை பண்ணலாம். இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார், இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார், இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இவர் அவருடைய, எவர், இயேசு பிதாவுடைய மகிமையின் பிரகாசமும் பிதாவுடைய தன்மையின் சொரூபமும். வில்சன் ஜீட்ட இருந்து கியூ எடுத்துக்கோங்க எப்ப கை தட்டணும்னு. அவரு கியூ கொடுப்பாரு ஒரு 3 கிளாப்ஸ்ல, அதுல நீங்க கியூ எடுத்து என்ன செஞ்சுக்கணும், தட்டிடணும். இவர் இயேசு பிதாவின் மகிமையின் பிரகாசமும் தன்மையின் சொரூபம். தன்மைனா என்னங்க, நேச்சர். ஸோ பிதா எப்படி இருக்காரு, சாமி எப்படி இருக்கு அப்படின்ற கேள்விக்கு பதில் எங்க இருந்து ஆரம்பிக்கணுமா, இயேசுட்ட இருந்து ஆரம்பிக்கணும். மோசேட்ட இருந்து எலியாட்ட இருந்து அவங்க இயேசுக்கு முன்னாடி வந்தாங்க, அதனால அங்க இருந்து ஆரம்பிப்போம்னா பிரச்சனை இல்லை, மாட்டிக்குவேன். சீரியல் கதை மாதிரி போய்கிட்டு இருக்கு. நீ ஹீரோன்னு நினைச்சவன் தான் கடைசியில் வில்லனா இருப்பான். அதனால முதல் எபிசோட்லேயே முடிவுக்கு வந்துடக்கூடாது. எண்டிங்க்கு வரும்போது தான் தெரியும் எவன் ஹீரோ எவன் வில்லன்னு சொல்லி. ஸோ இன்னைக்கு ஆட்கள் யோபுவை பிடிச்சிக்கிட்டே தொங்கிட்டு இருக்கானுங்க. யோபு சிரட்டையில் சுரண்டினான், தேவனே அவனுக்கு இதை பண்ணினார் அப்படின்னு சொல்லி. இயேசு யாருக்காவது சரட்டை கொடுக்கலன்னா அதை விட்டுரு, அந்த தியாலஜியை, சரட்டை தியாலஜியை விட்டுரு அப்படின்னு அர்த்தம். பைபிள்ல இருக்கா, அவன் பைபிள்ல இருக்கு. இயேசுல இருக்கா, இல்லையா, விட்டுரு. என்னங்க விட்டுருன்னு சொல்றீங்க? ஆமாங்க, பிசாசு சொன்னது கூட தான் பைபிள்ல இருக்கு, அதை எடுத்துக்கிறீங்களா பைபிள்ல இருக்குன்றதுனால? ஒரு மாதிரி பாக்குறீங்க. பிசாசு சொன்னான்ல, ஆதாமிய வாழ்க்கை ஏதோ சொன்னா, இதை போய் சாப்பிடாதன்னு சொன்னா, அது எங்க இருக்கு, பைபிள்ல தான் இருக்கு. அதனால ஓ பைபிள்ல இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிறீங்களா? அங்க வரும்போது என்ன சொல்றீங்க, பிசாசு சொன்னா எழுதி இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறீங்க. அதே நேரத்தில் மோசே மூலமாவோ எலியா மூலமா வந்தா, மோசே சொன்னா எலியா சொன்னான்னு எடுத்துக்க மாட்டோம், தேவன் சொன்னார் அப்படின்னு எடுத்துக்க. ஸோ மோசேவே தேவன் சொன்னார்னு சொன்னா அந்த வார்த்தையை எடுத்துட்டு இயேசு அப்படின்ற மோல்டுக்குள்ள போட்டு பார்க்கணும். ஃபிட் ஆச்சுன்னா எடுத்துக்குவோம், ஃபிட் ஆகலைன்னா எடுத்துக்க மாட்டோம். இது உங்களுக்கு பிடிச்சதை எடுத்துக்க மாதிரி, எங்களுக்கு பிடிச்சது இல்லைங்க, இயேசுவுக்கு பிடிச்சதை எடுத்துக்கோன்றேன். ஜெசூடியன்ல போட்டு பாரு, ஜெசூடியனுக்கு ஃபிட் ஆகலைன்னா எடுத்துக்காத நான் சொல்றேன். ஜெசுக்கும் ஜீசஸுக்கும் 1 லெட்டர் தான் டிஃபரன்ஸ், ஆனா பெரிய டிஃபரன்ஸ். சண்டே கிளாஸ் பிள்ளைங்கள்லாம் அனுப்புங்க மேலே. எந்தெந்த ஏஜ் எங்கே போகணும்னு சொல்லுங்க டக்குன்னு. ஏஜஸ் 3 to 6 இந்த சைடு வந்துருங்க, அண்ட் 6 to 9 இந்த சைடு வந்துருங்க. 3 to 6 and 6 to 9 இந்த சைடு. 3 to 6 இந்த சைடு, 6 to 9
வயசு இது. சரிங்களா? அப்புறமா வந்து 9க்கு மேலே இந்த சைடு எல்லாரும் வந்துடுங்க. டீச்சர்ஸ் வந்துட்டு மேலே கூப்பிட்டு போயிடுவாங்க. 9க்கு மேலே 9 இயர்ஸ் அண்ட் அபவ் வயசு எல்லாரும் இந்த சைடு வந்துடுங்க. சரியா? தேங்க்யூ. இன்னும் செய்திக்குள்ளே போகல, இன்ட்ரடக்ஷனில் தான் போய்கிட்டு இருக்கு. அனௌன்ஸ்மெண்ட்டில் போய்கிட்டு இருக்கு. இன்ட்ரடக்ஷனில் அனௌன்ஸ்மெண்ட் தான் போய்கிட்டு இருக்கு. 9 to 12 அண்ட் 12 to 16 இயர்ஸ் வரைக்கும் அந்த சைட் போயிருங்க. 16 இயர்ஸ் வரைக்கும், அப் டு 16 இயர்ஸ். அதாவது வியாதி கெட்டது, வறுமை கெட்டது, மரணம் கெட்டது அப்படின்னு நம்புங்க அப்படின்னு சொல்லித்தர வேண்டிய கூட்டம் வந்து சபை மாத்திரம்தான். வெளியில் இருக்கிறவனுக்குலாம் போய் வியாதி கெட்டதுன்னு சொன்னீங்கன்னா தெரியுமே அப்படின்னுவான். இப்போ வெளியில் இருக்கிற ஒருத்தன் வந்து எட்டி பார்க்குறான்னு வைங்க நம்மளை, இன்னும் லூஸாக இருப்பானுங்க போல இருக்கு. ஒருத்தன் உட்காந்து இவனுக்கிட்ட சொல்லி தந்துக்கிட்டு இருக்கான், ஏய் கேன்சர் கெட்டது அப்படின்னு. இவனுங்கெல்லாம் ஆச்சரியமாக அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. கர்த்தர் நல்லவர், கேன்சர் கெட்டதுன்னு அப்படியே, அப்படியா என்ன புதுசாக இருக்கு அப்படி அந்த மாதிரி சபையை கொண்டு வந்து விட்டானுங்க. சொல்லுங்க, அவர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாகவே இருக்கிறார். சொல்லுங்க சொல்லுங்க, எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க, நீர் நல்லவரும் நீர் நன்மை செய்கிறவருமாகவே இருக்கிறீர். நீர் நல்லவரும் நீர் நன்மை செய்கிறவருமாகவே இருக்கிறீர். யூ ஆர் குட் அண்ட் யூ டூ குட். அவ்வளோதான். ஸோ ஆனால் அவர் வந்து ரிடீமிங் ஜீனியஸ். என்னது ரிடீமிங் ஜீனியஸ்? ரிடீமிங் ஜீனியஸ்னா என்ன? மீட்பின் வல்லவர். அது மீட்பின் வல்லவராக இருக்கிறனால தீமையே வந்தாலும் தீமையை நன்மையாய் மாற்றுவார். அந்த தீமையை நன்மையாக மாற்றுறதுனால இவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஓ அப்படின்னா இந்த நன்மைக்காக தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு, அந்த தீமையை கொண்டு வந்தாரு அப்படின்ற அளவுக்கு அவர் அதை மாத்துறாரு. புரியுதுங்களா? ஆனால் அப்படி ரிவர்ஸ் தியாலஜி ஒர்க் ஆகக்கூடாது. இப்போ வந்து சாலமோனை வச்சு தான் தேவாலயம் கட்டப்பட்டதுன்றனால பத்சேபாவோட பண்ணது கரெக்டுன்னு ஒத்துக்கிறியா? சாலமோன் தான் தேவாலயத்தை கட்டினான், சாலமோன் தான் உலகத்திலே ஞானவான்றனால நான் இப்போ சொல்கிறேன், அப்படின்னா பத்சேபா வந்து தேவனுடைய சித்தமாக தானே இருக்கணும் அப்படின்னா ஒத்துக்கிறீங்களா? அதில் வந்து புரிஞ்சுதா? ஸோ எல்லாத்துக்கும் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் என்ன செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது. பத்சேபாவோட பண்ணது பாவம், அதற்கு தேவை மன்னிப்பு. ஆனால் சாலமோன் தேவன் மீட்பின் வல்லவர் என்றதன் ஆதாரம். புரியுதுங்களா? ராகாப் பண்ணது தப்பு. நம்மளுக்கும் ராகாபுக்கும் பெரிய பிரச்சனையாவே இருக்கு. அப்ப பார்த்தா ராகாப் பண்ணது தப்பு, யாரும் இல்லைன்னு சொல்ல. ஆனால் ராகாபே வந்து இயேசுனுடைய வம்சாவளியில் வந்தது வந்து மீட்பின் வல்லவரின் ஆதாரம். ஸோ உன் வாழ்க்கையில் ஏகப்பட்ட தீமைகள் வந்து நடந்திருக்கலாம் 1000 காரணத்தினால. ஆனால் அந்த 1000 தீமையையும் நன்மையாய் மாற்றுகிறார் என்பதினாலே அந்த தீமைக்கு காரணராக தேவனை மாற்றிவிடக்கூடாது. ஏனென்றால் நம்முடைய சாமி இயேசு மாதிரி இருக்கணும். இயேசு மாதிரி இல்லாத எந்த சாமியும், அது வெளியிலிருந்து வர இன்டர்பிரிட்டேஷனாக இருந்தாலும் சரி, இங்கே இருந்து வர இன்டர்பிரிட்டேஷனாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் என்ன செய்ய தேவையில்லை, ஏற்றுக்க தேவையில்லை. அதனால நீங்கள் பைபிளை மதிக்கலன்னே அர்த்தம் இல்லை, பைபிளை ரொம்ப மதிக்க ஆரம்பிக்கிறீங்க, வார்த்தையின் நிமித்தம்னு அர்த்தம். புரியுதுங்களா நான் பேசுறது? பைபிளே வேணாம் தூக்கி போட்டுருங்க. ஓ எப்பா இதில் வந்து அவன் இஷ்டத்துக்கு எழுதியிருக்கான்ப்பா, இதை போய் படிச்சு என்ன, அதே பாயிண்ட் கிடையாது.
பைபிள் படிக்கணுமா நீங்கள்? படிக்கணும். ஜெபம் பண்ணணுமா? ஜெபம் பண்ணணும். அதான் பாஸ்டர் பால்ராஜ் என்கிட்ட ஒரு சொல்லிட்டு இருந்தார். அவர் என்ன சொன்னார்னா, ஜெசு நீ நிறையா டீச் பண்ணுற எல்லாம் ஓகே, ஆனால் டீச்சிங்லாம் வந்து BMW கார் மாதிரி இருக்குது. ஆனால் வெளியில் இருக்கிறவன் டீச்சிங் வந்து டிவிஎஸ் 50 மாதிரி தான் இருக்குது. ஆனால் என்னன்னா அவன் வந்து டெய்லி பெட்ரோல் ஊற்றி வச்சுருக்கான். இங்கே மக்கள் பெட்ரோலே ஊற்றி வைக்காமல் BMW வச்சுருக்கனால எங்கேயாவது போகணுன்னா டிவிஎஸ் 50 தான் ஏறி போக வேண்டியதாக இருக்குது. பர்சனல் வாக் வித் காட் பக்கத்தில் பலார்னு விட்டு சொல்லுங்கள். பர்சனல் வாக் வித் காட், ஜபம், வேத வாசிப்பு, தியானம், இதெல்லாம் வந்து என்னது? பெட்ரோல் ஊற்றுற மாதிரி. டீச்சிங் வந்து BMW மாதிரி இருக்கலாமா இருக்கும். பயங்கரமாக 0 to 6 செகண்ட்ஸில் வந்து 100 ரீச் பண்ணிடுங்க. இப்படிங்க அப்படிங்க உட்காந்து ரிவர்ஸ் எடுத்திங்கன்னா கண்ணாடி இப்படி திரும்பிக்குங்க. நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அது ஏதோ ப்ராப்ளம்னு. என்னடா ரிவர்ஸ் எடுக்கும் போது மாவுன்னு அப்படியே கோச்சிக்குது இந்த கண்ணாடின்னு பார்த்தா டயரை காட்டுதான். இந்த மாதிரி என்னென்னோ பண்ணுது, அதை பண்ணுது, இதை பண்ணுது அப்படின்னா சொன்னாலும் அட் த எண்ட் ஆஃப் த டே பெட்ரோல் ஊற்றலைன்னா உட்காந்துக்கிட்டே இருக்க வேண்டிதான். ஆனால் இன்னொருத்தன்ட்ட இருக்கிறது என்னது? டிவிஎஸ் 50 தான். கொஞ்சம் மெதுவாக தான் போய் சேருமா இருக்கும். ஆனால் அவன் பெட்ரோல் ஊற்றி வச்சிருக்கனால இங்கேருந்து அங்கே போகணுன்னு முடிவு எடுத்தீங்கன்னா நீங்கள் BMW ஏறினா வேலைக்கு ஆகாது. எங்கே தான் ஏறணும்? டிவிஎஸ் 50 தான் ஏறணும். ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே உன் வாழ்க்கையில் ஃப்ரூட் வேணும்னா நீ என்ன பண்ணணும்? மெசேஜ் எடுத்து பர்சனல் வாக்கில் அப்ளை பண்ணலேனா இப்படி நீக்கலாம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், டீச்சிங் நீங்கள் என்ஜாய் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்கள், டீச்சிங் என்ஜாய் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். ஆனால் நீங்கள் தேவனோடு இருக்கிற டச்சு வெறும் இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் 2 மணி நேரம் தான் இருக்குது, அதுவும் ஜெசூடியன் மூலமாக தான் டச் இருக்குன்னா வேலைக்கு ஆகாது. ஸோ ஒருபோதும் வந்து என்ன சொல்கிறது இல்லை. சிலர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, அதான் நேற்று பிரசாத் சொல்லிட்டு இருந்தான், இப்போ இந்த கடைசியில் ஃப்ரூட்டுன்றது எதனால தான் வருது? பர்சனல் வாக்கில் தான் வருது. ஸோ பர்சனல் வாக் இல்லாமல் இருக்கும் பொழுது ஃப்ரூட் வராது. ஸோ ஃப்ரூட் வரலன்னு ஒன்று எதை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுறோம்? டீச்சிங்கை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடும். ஓ, டீச்சிங்கில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, அதனால தான். டீச்சிங் என்னதான் சூப்பராக இருந்தாலும் பெட்ரோல் ஊற்ற வேண்டும். ஓகே, அது வந்து அது அது அப்படி தான். ஏன்னா காட் இஸ் பர்சனலி இன்ட்ரெஸ்டட் இன் யூ. தனிப்பட்ட விதத்தில் உங்களோடு உறவில் இருக்க விரும்புகிறார். ஸோ பில் ஜான்சன் அவங்க ஃபேமிலிக்காக ஜோம் பண்ணுவோம், பெத்தேல் ஃபேமிலிக்காக ஜோம் பண்ணுவோம். ஆண்டவரே அவங்கள பலப்படுத்துங்க, சகல ஆறுதலின் தேவன், நீங்கள் அவங்கள ஆறுதல் படுத்துங்க. கை உயர்த்தி ஜோம் பண்ணுங்க. கம் டாடி, வி டிக்ளேர் யுவர் சூப்பர் நேச்சுரல் ஸ்ட்ரெங்க் அண்ட் கம்ஃபர்ட் ஓவர் த என்டையர் ஹவுஸ் ஹோல்ட். நீர் நல்லவர், நீர் நன்மை செய்கிறவராகவே இருக்கிறீர். நீ தீமை ஒருபோதும் உம்மிடத்திலிருந்து வருகிறது இல்லை. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு அநேக வெற்றிகளை கண்டு பிடித்து கொடுத்த அந்த விசுவாச குடும்பம் இந்த இழப்பில் நிற்கும் பொழுது உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அவர்களை நீர் பலப்படுத்துவீராக. இன்னும் தொடர்ந்து ஓட, இன்னும் தொடர்ந்து போராட அவர்களுக்கு தேவையான சகல ஊக்கம், ஆறுதல், தேறுதல் உண்டாகும்படி ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆமென், ஆமென், ஆமென்.
ஆகஸ்ட் 6-7 பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். ஆகஸ்ட் 6-7, ஆகஸ்ட் 6 and 7, 2 days, சாட்டர்டே அண்ட் சண்டே, 2 நாள் we are having a conference, Awaken அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்துகிறோம். அந்த கான்ஃபரன்ஸ் வந்து எதுக்கு, என்ன ஃபோக்கஸில் அந்த கான்ஃபரன்ஸ் அப்படின்றத மெசேஜ் கடைசியில் சொல்கிறேன். ஆனால் கீப் தட் இன் மைண்ட். ஓகே, நான் ஒரு ஆவி, அந்த மெசேஜை திருப்பி போட்டு நான் கேட்டேன்றவங்க இங்கே எத்தனை பேர்? ஓகே, சரியா? பக்கத்தில் சொல்லுங்கள், திருப்பி திருப்பி கேட்கணும். அது என்ன பண்ணணும்? நீங்கள் திருப்பி திருப்பி கேட்கணும். ஒரு தடவை கேட்கறதுனால நம்முடைய சப்கான்ஷியஸ் மாறுற அளவுக்கு நம்ம இன்னும் என்ன செய்யலை, வரல. அதனால் சில காரியங்கள் என்ன செய்ய வேண்டியது இருக்குது, திருப்பி திருப்பி கேட்க வேண்டியது இருக்குது. ஸோ இந்த அவேக்கன் கான்ஃபரன்ஸுக்கு நீங்கள் வரணுன்னா அந்த மெசேஜும் நான் ஒரு ஆவி, அது பார்ட் 1, இன்றைக்கி பேசுகிறது பார்ட் 2, இந்த 2 மெசேஜையும் மினிமம் 3 தடவை என்ன செஞ்சுருக்கணும், கேட்டிருந்தா தான் என்ன செய்யணும், அவேக்கன் கான்ஃபரன்ஸ்க்கே வரணும். ஏன்னா இந்த 2 கான்ஃபரன்ஸ் வந்து இந்த 2 மெசேஜ் வந்து அதுக்கு உங்களுக்கு ஃப்ரேம் ஒர்க் கொடுக்குறோம். அந்த கான்ஃபரன்ஸில் வந்து அதை ப்ராக்டிக்கலாக சில காரியங்கள் செய்ய வைப்போம், சில எக்ஸசைசஸ், சில எப்படி மெடிடேட் பண்ணுறது, அந்த மாதிரி காரியங்கள் வந்து சொல்லித்தருவோம். ஆனால் அதுக்குரிய ஃப்ரேம் ஒர்க் லாங்குவேஜ் என்ன செய்யணும், உங்களுக்கு முதல்ல உள்ளே இருக்கணும். அதனால் இந்த 2 மெசேஜை மினிமம் எத்தனை தடவை கேட்டிருக்கணும், 3 தடவை கேளுங்க. பவுல் சொல்கிறார், எழுதினவைகளே எழுவது எனக்கு சிரமம் அல்ல, ஆனால் உங்களுக்கு என்னது அது அவசியம் அப்படின்னு சொல்லி. ஒரு பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணார், ஆண்டவரே எனக்கு ஞானம் தாரும், தெய்வீக ஞானம் தாரும், தெய்வீக ஞானம் தாரும். ஆண்டவர் சொன்னாராம், நான் உனக்கு காமன் சென்ஸ் கொடுத்துருக்கேன், அதை போய் யூஸ் பண்ணு. அதெல்லாம் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு எல்லாம் யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னும் போது நீ இப்போ எனக்கு என்ன எது கேட்டு வா, தெய்வீக ஞானம் கேட்டு வா. நீ இருக்கிற பிரச்சனையிலேருந்து வெளியே வரக்கு தெய்வீக ஞானம்லாம் வேணாம், காமன் சென்ஸ் இருந்தாலே வெளியே வந்துடலான்னு சொன்னார். என்னங்க, காமன் சென்ஸ் இஸ் நாட் பேட். சில காரியங்கள்லாம் ஆண்டவர் வந்து டிசைன்லேயே உள்ள வச்சிருக்காரு, அதை எடுத்து யூஸ் பண்ணாலே நம்ம என்ன செஞ்சுருவோம், வெளியில் வந்துடும். இப்போ உலகத்தில் இருக்கிறவன்லாம் நல்லா ஆறான்னா என்ன, பிசாசு ஞானத்தில் நல்லா ஆறான், காமன் சென்ஸில் தான் நல்லா ஆறான். அதே நம்ம ஆட்கள் யூஸ் பண்ணாமல் உட்காந்து ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஆண்டவரே வாசலை திறப்பீராக, கதவை திறப்பீராக அப்படின்னா இவன் கதவை திறந்து 4 இடத்துக்கு போகவே மாட்டான். வீட்டில் இருக்கிற கதவை திறந்து 4 கம்பெனி கதவை பார்த்துருக்கவே மாட்டான். ஆனால் வீட்டுக்குள்ளே இருந்து கதவை திறப்பீராக, ஓ ஆண்டவரே ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கணும்னு சொல்லி எல்லா கதவு வசனத்தையும் சொல்லிடணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், அந்த வசனத்தை சொல்லிட்டே உன் வீட்டு கதவையும் திறந்து போய் 4 இடத்துல வேலை கேளு. அப்போ என்ன செய்யும், கதவு எப்படி ஆண்டவர் திறக்கிறாருன்னு தெரியும். எதுவுமே பண்ணாமல் வீட்டில் உட்காந்து என்ன பண்ணக்கூடாது, விசுவாசத்தில் வாழ்கிறேன், அதை புதுசாக கண்டுபிடிச்சிக்கிட்டாங்க. என்ன, நான் இதில் இருக்கேன், ஃபெய்த்தில் இருக்கேன். அப்புறம் வேலைக்கு போகிறவன்லாம் எதில் இருக்கான், வேலைக்கு போகிறவன்லாம் ஃபெய்த் இல்லாதனாலையா போகிறான்? மெசேஜுக்குள்ளே போட மாட்டீங்க, ஏன்னா அவ்வளோ அப்படியே பாயிண்டாக வந்துக்கிட்டே இருக்கு. வேலைக்கு போகிறவனும் சரி,
பிஸ்னஸ் பண்ணுறவனும் சரி, எல்லாருமே எதில் தான் இருக்கணும்? ஃபெய்த்தில் தான் இருக்கணும். ஃபெய்த்தில் இருக்கிறதுனா என்ன அர்த்தம்னா, ஆண்டவரே இதை நான் செய்கிறத நம்பி இல்லை, உம்மை நம்பி இருக்கிறேன், அது பேர் தான் ஃபெய்த். கோடீஸ்வரனும் இதில் தான் இருக்கணும், ஃபெய்த்தில் தான் இருக்கணும். பணமே இல்லாமல் இருக்கிறவன் தான் ஃபெய்த்தில் இருக்கிறான்னு கிடையாது. கோடிகள் வச்சிருக்கிறவனும் நான் இந்த கோடிகளை நம்பாமல் யாரை தான் நம்பியிருக்கேன்? உம்மை தான் நம்பியிருக்கிறேன், அது பேர் தான் ஃபெய்த்து. கோடியே இல்லாமல் வெறும் கோடியில் உட்காந்துக்கிட்டு கடைசியில் நான் ஆண்டவர் தான் நம்புறேன்னா வேற வழி என்ன? ஆண்டவர் தான் நம்பணும். ஆண்டவர் தான் நம்புறீங்களா இல்லையான்னு தெரியறதுக்கு முதல்ல உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் இருக்கணும். என்னடா குழப்பறான்? பேங்க் அக்கௌண்ட்டில் ஒரு 10 லட்சம் இருந்தால் தான் உங்களுக்கே தெரியும் உங்கள் இருதயம் ஆண்டவரை நம்புதா பேங்க் அக்கௌண்ட்டை நம்புதான்னு. பேங்க் அக்கௌண்ட்டில் -23 காட்டுதுன்னா ஆண்டவரை தான் நம்பி ஆகணும். அப்போ நீங்களே நினச்சிக்குவீங்க ஆண்டவர் நம்பிக்கிட்டு இருக்கிறதா. வேற வழி இல்லையே, வேற வழி இல்லை. அதே -23 வந்து 23 lakhs மாறும் போதும் அப்பையும் கரங்களை உயர்த்தி ஆபிரகாம் மாதிரி, ஏய் நீ இல்லையா என்ன பணக்காரனாக்குறது, உன்கிட்ட இருந்து ஒத்த பைசா வாங்க மாட்டேன் என் ஆண்டவரே அப்படின்னு இருந்தேன்னா, ஓ சரி, தென் யூ ஆர் ட்ரஸ்டிங் காட். ஒன்றுமே இல்லாமல் இருக்கும்போது சரியா? ஸோ அதனால் ஒன்றுமே இல்லாத போது நம்புங்க, காசு வரும் போதும் ஃபெய்த்தில் தான் இருக்க வேண்டும். ஸோ ஃபெய்த்தில் இருக்கிறேன்றதுக்கு என்ன 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 கிடையாது, என்ன ரெக்குயர்மெண்ட் கிடையாது. ஒன்றுமே செய்யாமல் வீட்டில் இருக்கணும் அப்படின்னு கிடையாது. சரிங்களா? ஓகே, குட். செய்திக்கு போவோமா? செய்வீர்களா? வெரி குட். Gospel is such a powerful force. சுவிசேஷம் என்பது மிகவும் வல்லமையான ஒரு காரியம். சுவிசேஷமே தேவபலனா இருக்கிறது. சுவிசேஷமே தேவபலனா இருக்கிறது. Gospel is the power of God unto Saterio. வேற தேவ பலனே வேணாம். சுவிசேஷம் உங்களுக்கு புரிந்தால், சுவிசேஷத்தை நீங்கள் சீரியஸாக எடுத்தீங்கன்னா அதே உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான சகல காரியத்தையும் பண்ணிவிடும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நேற்று ஒரு மணி நேரம் உட்காந்து ஏகப்பட்ட இல்லஸ்ட்ரேஷன் பண்ணேன் இந்த மெசேஜ்க்காக. கடைசியில் ஐபேடை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். சரி, நீங்கள் தான் இருக்கீங்களா, இல்லஸ்ட்ரேஷனுக்கு கூப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. சுவிசேஷமே என்னவா இருக்கு? தேவபலனா இருக்கு. ஆண்டவர் உங்களை எப்படி டிசைன் பண்ணியிருக்காரு அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிறது முக்கியம். வர வாரங்களில் இந்த ஆவி, ஆத்மா, சரீரத்தில் வந்து சரீரம் வரும்பொழுது நியூட்ரிஷன் எவ்வளோ முக்கியம், நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு எவ்வளோ முக்கியம், நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு எவ்வளோ தூரம் உங்கள் மைண்டில் வேலையை காட்டுது அப்படின்லாம் படிக்கும்போது பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம சபைக்கு வந்து எதை குறித்து ஒரு ஃப்ரேம் ஒர்க்கே கிடையாது. நியூட்ரிஷன் பற்றியும் ஒரு ஃப்ரேம் ஒர்க் கிடையாது, எக்ஸசைஸ் பற்றியும் ஃப்ரேம் ஒர்க் கிடையாது. ஒன்லி ஃபேமிலி பேக், நோ 6 பேக். வெறும் இப்படியே போய்கிட்டே இருக்குது. ஆனால் நம்ம வந்து பிலீவ் பண்ணுறதெல்லாம் வந்து என்னது, டிவைன் ஹெல்த் பிலீவ் பண்ணுறோம், இம்மார்டாலிட்டி பிலீவ் பண்ணுறோம். அதான் கேரி வந்தார். கேரி வந்து இது என்ன ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி சோலோ, ட்ரம் சாம், விஜயன், அப்போ இருந்த ஜோஷுவா ஜேம்ஸ் எல்லாருமே இப்படி இருந்தானுங்களா? கிரிக்கெட் விளாண்டுட்டு இவர் அடிச்சுட்டு 4 ரன் ஓடிட்டார். இவனுங்க இப்போ தான் அப்படியே மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க மெதுவாக பந்தை பிடிக்கிறதுக்கு. உடனே வந்தார் என்கிட்ட, இங்கே பாரு இம்மார்டாலிட்டின்னு பேசுனா கொன்னே போடுவேன், பார்த்தியா உன் மக்கள்லாம் எப்படி இருக்கானுங்கன்னு. இவனுங்க எல்லாம் முதல்ல எங்கே கூப்பிட்டு போ, ஜிம்முக்கு கூட்டிகிட்டு போ.
ஜிம்முக்கு கூட்டிகிட்டு போய் இவங்களை என்ன செய்ய, ஓடுற அளவுக்கு என்ன செய்ய கொண்டு வா. அதுக்கப்புறம் இவங்களை என்ன செய்யலாம், இம்மார்டாலிட்டிக்கு கூட்டிகிட்டு வரலாம். அதனால ஜிம்முக்கு போனால் இம்மார்டாலிட்டி வந்துருமா? அப்படி கிடையாது. நல்ல உக்ரானக்காரனாக இருக்கணும். யூ ஹேவ் டு பி எ ஃபெய்த்ஃபுல் ஸ்டூவர்ட். ஆண்டவர் ஒரு பயங்கர டெக்னாலஜியை கொடுத்துருக்காரு. ஆண்டவர் உங்கள் கையில் பாடின்ற ஒரு டெக்னாலஜி. எவ்வளோ பெரிய டெக்னாலஜி தெரியுமா அது? எவ்வளோ பெரிய டெக்னாலஜி. அதை ஒழுங்காக நம்ம என்ன செய்யறதில்ல, ஸ்டூவர்ட் பண்ணுறதில்ல. உக்ரானக்காரனாக இருக்கிறது இல்லாததுனாலே அது என்ன பண்ணிக்கிட்டே இருக்கு, மால் ஃபங்க்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஸோ ஒரு ஹோலிஸ்டிக் பிளான் வேணும் நமக்கு. ஆவி, ஆத்மா, சரீரம், மூணுக்கும் நம்ம என்ன செய்யணும், ஈக்குவலாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். மூணுக்கும் ஈக்குவலாக டைம் செலவு பண்ணணும். மூணுத்துக்கும் ஈக்குவலாக வேல்யூ பண்ணணும். மூணுத்தையும் ஈக்குவலாக என்ன பண்ணணும், ஸ்டூவர்ட் பண்ணணும். வெறும் ஆவியிலேயே இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், இது ரெண்டும் சரியாயிரும். அப்படி கிடையாது, சரிங்களா? வெறும் ஜிம்லேயே போய் ஒர்க் பண்ணால் நம்ம ஜோயே லைஃப்பில் ஆப்ரேட் பண்ணிடுவோன்னு கிடையாது, சரிங்களா? ஸோ வி ஹாவ் டு ஹாவ் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் ஆல் த்ரீ. அந்த ஃப்ரேம் ஒர்க் தான் இது கொடுக்க விரும்புகிறேன். இந்த மெசேஜில் ஐ வாண்ட் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு த சோல் ஃபங்க்ஷன்ஸ். உங்களுடைய ஆத்மா எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது நீங்கள் இல்லை. நீங்கள் யாரு? பக்கத்தில் சொல்லுங்கள், நான் ஒரு ஆவி. ரெண்டு பக்கம் பார்த்து சொல்லுங்கள், நான் ஒரு ஆவி. நான் ஒரு ஆவி. ஏன்னா இறந்த உடனே அவன் பாடி அங்கே தான் இருக்கு. என்னன்னு சொல்லி அழுகுறாங்க, போயிட்டியேன்னு அழுகுறாங்க. படுத்து தானே இருக்கேன் யாரோ சொல்கிறாங்களே, போயிட்டியே, என்னை விட்டுட்டு போயிட்டியே, என்னை விட்டுட்டு போயிட்டியேன்னு அழுகுறாங்க. அப்படின்னா அவங்க யார் இல்லை, பாடி இல்லை. அவங்க யார் இல்லை, ஆள் யார் இல்லை, பாடி இல்லை. ஆள்ன்றது இந்த பாடியை தாண்டி ஏதோ ஒன்று இருக்கு, அதுதான் அந்த நபர். புரியுதுங்களா? அதனால தான் பாடியே வீட்டில் இருந்தாலும் என்னன்னு சொல்லி அழுகுறாங்க, போயிட்டியே போயிட்டியேன்னு சொல்றாங்க. ஸோ அந்த ஆள் யாரு, ஆவி. சரிங்களா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் ஒரு ஆவி. நான் ஒரு ஆவி, எனக்கு ஒரு ஆத்துமா உண்டு, நான் சரீரத்தில் வாழ்கிறேன். இன்னொரு தடவை சொல்லுங்க, நான் ஒரு ஆவி, எனக்கு ஒரு மொபைல் உண்டு, எனக்கு ஒரு மொபைல் இருக்கு. ஸோ அதான் நான் போன தடவை சொன்னேன், எனக்கு மொபைல் இருக்குன்றதுக்கும் நான் தான் மொபைல்ன்றதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ நான் ஒரு ஆவி, எனக்கு ஒரு ஆத்துமா உண்டு. நான் யார் இல்லை, ஆத்துமா கிடையாது. நான் யார் தான், ஆவி தான். எனக்கு என்ன உண்டு, ஆத்துமா உண்டு. நான் ஒரு சரீரத்தில் வாழ்கிறேன். இந்த ஹார்ட் ஹீலிங் சொல்றது ஏன் கஷ்டமா இருக்குன்னா, நான் ஒரு ஆவி, எனக்கு ஒரு ஆத்துமா உண்டு அப்படின்னு இல்லாம நானே ஆத்துமாவா என்னை ஐடென்டிஃபை பண்றதுனால எனக்கு ஆத்துமால நடக்கிற காயங்கள் எல்லாம் அதை நான் என்ன படுத்திக்கிறேன்னா என் ஐடென்டிட்டியில சேர்த்துக்கிறேன். சிம்பிள். நான் இன்னைக்கு பேசுகிற மெசேஜை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஹார்ட் ஹீலிங் 10 வருஷம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா கவனமாக கேளுங்க. நான் இன்னைக்கு பேசுகிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஹார்ட் ஹீலிங் எத்தனை வருஷம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, 10 வருஷம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா காஸ்பல் அவ்வளோ பவர்ஃபுல்லாக ஆண்டவர் பண்ணி வச்சிருக்காரு. காஸ்பல் அவ்வளோ பவர்ஃபுல்லாக பண்ணி வச்சிருக்காரு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல போறேன்னா, நீங்க எது இல்லை அப்படின்றத சொல்ல போறேன். அது உங்கள்கிட்ட நடக்கும் பொழுது முதல்ல நீங்க என்ன கண்டுபிடிக்கலாம், இது நான் அல்ல. அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். டெலிவரன்ஸ் உடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது, இது நான் அல்ல அப்படின்ற ஒரு டிஃபரன்ஸ். இப்ப சங்கீதம் 42
42:11 என் ஆத்துமாவே 42:11 படிங்க. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு. இது யார் பேசுறா? இந்த வசனத்தை யார் பேசுறா? தாவீது பேசுறான். யார்கிட்ட பேசுறான்? ஆத்துமாட்ட பேசுறான். சோ அவன் வந்து தன்னை என்ன செய்யறான்? தன்னை ஒரு வேற ஆளாக்கி யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான்? ஆத்துமாட்ட பேசிக்கிட்டு இருக்கான். என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய். யார்கிட்ட பேசுற மாதிரி? வேற யார்கிட்டயோ பேசுற மாதிரி. யார்கிட்டயோ பேசுறான்? தான் ஆத்துமாட்ட பேசுறான். ஏன்னா அவன் ஆத்துமா அல்ல. ஆத்துமா கலங்கி இருக்கலாம், ஆனா ஆவி கலங்காமையே இருக்கும். ஆத்துமா திகைத்து இருக்கலாம், ஆனா ஆவி திகைப்பதே இல்லை. You should understand. இந்த ஆவி ஆத்மா சரீரம் வந்து ரொம்ப பேசிக்கான மேட்ரு. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய விசுவாச வாழ்க்கை ரொம்ப சுலபமாயிரும். வெரி சிம்பிள் ஆயிரும். ஆண்டவர் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி தான் வச்சிருக்காரு. ஸோ முதல்ல பதற்றப்பட ஆரம்பிக்கும் போது ஆத்துமாவே ஏன் பதற்றப்படுகிறாய்ன்ற அளவுக்கு உங்களுக்கு அவேர்னஸ் வந்துட்டாலே பெரிய பிரேக் த்ரூன்றேன். நான் பதட்டப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி நானை எங்க போய் சொருகிறீங்க? ஆத்துமால போய் நானை சொருகிறீங்க. ஐயா எங்க போய் சொருங்க? ஐயா கொடுங்கப்பா. ஐயா எங்க சொருகிறீங்க? பதற்றத்தில் சொருகிறீங்க. I am depressed. I am panicking. No, you're not panicking. Your soul is panicking. என்ன இப்படி பிரிச்சு பேசுறீங்க? இது ரொம்ப அதுதான் முக்கியம். எங்க பிரிக்கணுமோ என்ன செஞ்சிடணும்? பிரிச்சிடணும். எங்க சேர்க்கணுமோ சேர்த்துடணும். பிரிச்சே வைக்கக்கூடாது, சேர்த்தே வைக்கக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எப்படி ஆண்டவர் வந்து சில காரியங்கள் உண்டாக்கியிருக்காருன்னா, சரி நான் போடுற பிக்சர்ஸை போட்டு விடுங்க, இருக்கான்னு பார்ப்போம். சரி டைம் இல்லை. என்ன பண்ணுறது, இதெல்லாம் வந்து வெறும் நியூ ஏஜ் காரணங்க தான் ஃபிகர் அவுட் பண்ணி வச்சுருக்காங்க. கூகுளில் நெகட்டிவ் ஆரா AURA அப்படின்னு போட்டிங்கன்னா ஒரு இமேஜ் வரும். டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸுக்கு. ஒரு பேசிக் ஆஃப் கிரியேஷன் பற்றி சொல்ல விரும்புகிறேன். இப்போ இது என்னன்னு சொல்கிறோம்? ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர். ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர்னா என்னதுங்க? சாலிட், லிக்விட், கேஸ். சாலிட், லிக்விட், கேஸ். ஆனால் அதோடைய ஃபவுண்டேஷனுக்குள்ளே போனீங்கன்னா சாலிடாக இருக்கிறதுக்கும் உள்ள என்ன தான் இருக்குது? மாலிக்யூல்ஸு, ஆட்டம்ஸ் தான் இருக்குது. தண்ணிக்கும் என்ன தான் இருக்குது? மாலிக்யூல்ஸ், ஆட்டம் தான் இருக்குது. கேஸ் இருக்கே, ஹைட்ரஜன், ஆக்சிஜன், அதுங்களுக்கும் என்ன தான் இருக்குது? மாலிக்யூல்ஸ் அண்ட் ஆட்டம்ஸ் தான் இருக்குது. என்ன டிஃப்ரென்ஸு? இன் சாலிட் வந்து மாலிக்யூல்ஸ்லாம் எப்படி பாண்ட் ஆயிருக்கான்? டைட்லி பேக்ட் ஆயிருக்கான். ஒழுங்காக 4-5 படிச்சிருந்தா எனக்கு ஈஸியாக இருக்கும்ல. லிக்விட் எப்படி பேக் ஆயிருக்கான்? மாலிக்யூல்ஸு கொஞ்சம் லூஸாக பேக் ஆயிருக்கான், அதே மாலிக்யூல்ஸ். அப்புறம் கேஸில் வெரி லூஸ்லி பாண்டட். மொத்தத்துக்கு எல்லாத்துக்குமே என்னதான் இருக்குது? ஸோ இதை இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா, இதெல்லாம் வந்து லோ ஃப்ரீக்வன்சியில் இருக்கிறனால இதெல்லாம் என்னவா இருக்குது? சாலிடாக இருக்கு.
இதோடைய ஃப்ரீக்குவன்சி கூட 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 இதோடைய மாலிகுலர் ஸ்ட்ரக்சரும் என்ன செய்யும், மாறிட்டே வரும். ஸோ மாறும் பொழுது இதோடைய ஃபிசிக்கல் ஃபார்மும் என்ன செய்யும், மாறிட்டே வரும். ஸோ இதை இப்போ ஹீட் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், ஹீட் பண்ணும்போது இந்த பிளாஸ்டிக் என்ன ஆகுது, அப்படியே மெல்ட் ஆகி அப்படி போகுதுல்ல. ஏன் அப்படி போகுது, என்ன ஆகுது, ஹீட் பண்ணும் பொழுது மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் என்ன செய்யுது, சில மாற்றங்கள் ஏற்படுது. ஃப்ரீக்குவன்சி ஹையராக போகும். ஃப்ரீக்குவன்சி ஹையாக 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 விசிபிலிட்டி என்ன செஞ்சுட்டே இருக்கும், காணக்கூடியது கம்மியாயிட்டே வரும். அதனால தான் இப்போ கேஸ் எல்லாம் வந்து வேற ஃப்ரீக்குவன்சி, வெயிட் பண்ணுங்க நான் சொல்லாம போடுங்க, வேற ஃப்ரீக்குவன்சி. அது இப்போ எங்கே இருக்குது, இப்போ இதை பார்க்க முடியுது, தண்ணி அடுத்த லெவலு, கேஸ் என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. ஸோ இப்போ ஏஞ்சல்ஸ் இருக்காங்களா, ஹெவன் இருக்கா அப்படின்னா இருக்கு. அதெல்லாம் ஹையர் ஃப்ரீக்குவன்சியில் இருக்கிறனால என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. அவங்களே ஃப்ரீக்குவன்சியை கொஞ்சம் லோ ஆக்குனாங்கன்னா மேனிஃபெஸ்ட் ஆவாங்க, அப்போ தான் விசிபிலிட்டி கூடுது. புரியுதுங்களா? இதுதான் வந்து குவாண்டம் ஃபிசிக்ஸ் ஆஃப் த சூப்பர் நேச்சுரல். இப்போ இது எதுக்கியா சொல்கிறேன், இல்லை சும்மா வச்சுக்கோங்களேன், ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. சூப்பர் நேச்சுரலுக்கு பின்னாடி என்னது இருக்குது, சயின்ஸ் தான் இருக்குது. மூட நம்பிக்கை இல்லை, சயின்ஸ் தான் இருக்குது. குவாண்டம் ஃபிசிக்ஸ் புரியாத வரைக்கும் அது மூட நம்பிக்கை. குவாண்டம் ஃபிசிக்ஸ் புரிஞ்சிருச்சுன்னா சயின்டிஃபிக். சரிங்களா? ஸோ இப்போ ஃப்ரீக்குவன்சி, எவ்ரி திங் ஹேஸ் அ ஃப்ரீக்குவன்சி. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஃப்ரீக்குவன்சின்னு என்ன சொல்லலாம், அலைவரிசைனாலும் புரியாது. எல்லாத்துக்கும் ஒரு எனர்ஜி ஃபீல்டு இருக்குங்க, எல்லாத்துக்கும் ஒரு எனர்ஜி ஃபீல்டு இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு எனர்ஜி ஃபீல்டு இருக்கு, எல்லாத்துக்குமே. இப்போ இதுக்கு ஒரு எனர்ஜி ஃபீல்டு, இது ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்குவன்சியில் வைப்ரேட் ஆகிட்டு இருக்கு, இது ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்குவன்சியில் வைப்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த நீங்கள் விடுற மூச்சு அது என்ன செய்யுது, ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்குவன்சியில் வைப்ரேட் ஆகிட்டு இருக்கு. அந்த மாதிரி உங்கள் பாடிக்கும் ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்குவன்சி வைப்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி உங்களுடைய ஆத்மாவில் தோன்றுகிற ஒவ்வொரு எண்ணத்திற்கும் ஒவ்வொரு உணர்ச்சிக்கும் ஒரு ஃப்ரீக்குவன்சி இருக்குது. புரியுதுங்களா? உங்க தாட் பேட்டர்னுக்கு என்ன இருக்குது, ஒரு ஃப்ரீக்குவன்சி இருக்கு. உங்க இமோஷனல் பேட்டர்னுக்கு என்ன இருக்குது, ஒரு ஃப்ரீக்குவன்சி இருக்கு, ஒரு எனர்ஜி ஃபீல்டு இருக்கு. அதை தான் நியூ ஏஜ் காரங்க என்னன்னு சொல்றானுங்க, ஆரா அப்படி சொல்றாங்க. ஆரானா என்னது, அவன் சொல்றான் என்னடா இவன் பக்கத்தில் போனாலே சரியில்லை அப்படின்றோம். சில ஆட்கள்கிட்ட பேசியிருக்கவே மாட்டோம், பக்கத்தில் போய் நிற்கும் போதே அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. ஏன் ஃபீல் பண்ணுறீங்க, அவன் குளிக்காம வந்தான் அது வேற. அதை தாண்டி சில நேரம் பேட் வைப்ரேஷன் இருக்குன்னு சொல்றாங்கல்ல, நெகட்டிவ் வைப்ஸ் அப்படி சொல்றாங்கல்ல. நெகட்டிவ் வைப்ஸ் எதனால இருக்குன்னா, அவனுடைய இமோஷன் தாட் பேட்டர்ன்ஸ் டாக்ஸிக்காவே இருக்குது, நெகட்டிவாகவே இருக்குதுன்னா அவனை சுற்றி இருக்கிற எனர்ஜி ஃபீல்டு எப்படி இருக்கும், நெகட்டிவாகவே இருக்கும். அந்த நெகட்டிவ் எனர்ஜி ஃபீல்டு வந்து ஃப்ரீக்குவன்சி, ஃபிசிக்ஸில் பேசிக் ஃப்ரீக்குவன்சி என்னன்னா, ஃப்ரீக்குவன்சி பற்றி என்னது, லா ஃப்ரீக்குவன்சி என்னது, லைக் ஃப்ரீக்குவன்சிஸ் அட்ராக்ட், லைக் ஃப்ரீக்குவன்சிஸ் அட்ராக்ட். ரெசனன்ஸ், அது பேர் தான் என்னது, ரெசனன்ஸ். இப்போ கிட்டார்லாம் எப்படி டியூன் பண்ணுறாங்க, டிங் அப்படின்வான். அந்த கிட்டாரும் என்ன பண்ணுவான், டிங்னுவான். இல்லாட்டி பியானோவில் டிங் அப்படின்வான். ஈ கொடு அப்படின்னா நம்ம ஆட்கள் ஈயை கொடுத்துருவானுங்க. ஈ கொடுன்னா ஒரு 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 ஃப்ரீக்குவன்சி கொடுன்னு அர்த்தம். ஒரு ஃப்ரீக்குவன்சி கொடு, நான் இந்த என் ஃப்ரீக்குவன்சி என்ன பண்ணிக்கிறேன், அதுக்கு டியூன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அது பேர் தான் டியூனிங் ஆஃப் ஃப்ரீக்குவன்சி. ரெண்டு ஃப்ரீக்குவன்சியும் ஒன்றா இருக்கும் போது அதை தான் ரெசனன்ஸ்னு சொல்கிறோம். இப்போ ஒரு சபையில் 300 பேர் இருக்கும் போது எப்படி வந்து புறணி பேசுகிறவன் அடுத்த புறணி பேசுகிறவன் 2 வாரத்தில் கண்டுபிடிக்கிறான். எங்கேருந்து எங்கே பாஞ்சேன் பாருங்க. அதை தான் உங்களுக்கு அங்கே தான் நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு என்னடா ஃபிசிக்ஸ் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கானே நினைக்கும் போது உங்களுக்கு தேவையான ஒரு மேட்டர் சொன்னேன் பாருங்க. புறணி பேசுகிறவன் இவன் தான் புறணி பேசுகிறான், நீங்கள் இன்ட்ரடியூஸ்டே பண்ண வேணாம்,
300 பேர்கிட்ட உள்ள விட்ட போதும் 2 வாரத்தில் அப்படியே எனர்ஜி அட்ராக்ட் ஆகி 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க. 2000 எப்படி? லைக் ஃப்ரீக்வன்சிஸ் அட்ராக்ட். லைக் ஃப்ரீக்வன்சிஸ் அட்ராக்ட். நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கலாம், ஓ இது வெறும் என் மைண்டுக்குள்ள தானே நடக்குது, இந்த நெகட்டிவ் தாட் என் மைண்டில் தானே போகுது, இந்த நெகட்டிவ் இமோஷன் எனக்கு வெறும் நான் உணர்ச்சி தானே உணர்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. இல்லை, அதை வந்து வேற டைமென்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களை சுற்றி என்ன இருக்கும், அந்த எனர்ஜி ஃபீல்டு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த எனர்ஜி ஃபீல்டு வந்து ஸ்பிரிட்டுக்கு வந்து வேற எனர்ஜி ஃபீல்டு இருக்கு. ஸ்பிரிட்டுக்கு வேற எனர்ஜி ஃபீல்டு. நம்ம இந்த ரொம்ப நாளைக்கு முன்னாடி அந்த இமேஜ் யூஸ் பண்ணோம், ஸ்பிரிட் மேனுக்கு ஒரு ஃபுல்லாக ஃபயராக இருக்கிற மாதிரி. அந்த இமேஜ் கிடைச்சா put it up. பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட்டோடைய ஃப்ரீக்வன்சியே, ஸ்பிரிட்டோட ஃப்ரீக்வன்சி என்ன ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுங்க? காட் ஃப்ரீக்வன்சி. பக்கத்தில் பலாரம் விட்டு சொல்லுங்க, காட் ஃப்ரீக்வன்சி. காட் ஃப்ரீக்வன்சி. ஏன்? அது எங்கிருந்து உண்டானது? தேவனிடத்திலிருந்து உண்டானது. ஸோ உங்க நீங்க யூ ஆர் அ ஸ்பிரிட்னு சொல்லும் பொழுது அப்படி சொல்லலை. நீங்க என்னன்னு சொல்றேன், இது இல்லை, காட் ஃப்ரீக்வன்சி. காட் என்ன ஒரு வைப்ரேஷன்ல வைப்ரேட் ஆகிட்டு இருக்காரோ, அவரை சுத்தி ஒரு என்ன எனர்ஜி ஃபீல்டு இருக்கோ அதே எனர்ஜி ஃபீல்டு தான் யூ ஆஸ் எ ஸ்பிரிட் இருக்குது. அதுக்கு நீங்க வந்து இன்னும் அதிகமா ஜாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஃபாஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எத்தனை தடவை ஃபாஸ்ட் பண்ணாலும் அந்த எனர்ஜி ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆக போவதில்லை. ஏனென்றால் அது மேட்டர் ஆஃப் பர்த், ஆரிஜின். மறுபடியும் பிறந்தீர்களே. Through the resurrection of Jesus, you are born again. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, you are born again through the resurrection of Jesus Christ. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பெழுந்ததினால் நீங்கள் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்கள், ரீஇன்ஜினியர்ட், ரீஜெனரேட்டட். ஸோ உங்களுடைய ஸ்பிரிட் வந்து தேவனை போல மாறணும் அப்படின்றதுக்கு நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை. அது யாரே பண்ணியிருக்கா? அவரே பண்ணியிருக்கார். அவரே பண்ணியிருக்கார். அவரே பண்ணியிருக்கார். அதனால தான் சொன்னேன், ஆண்டவர் ஃபெய்த் வாக்க ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணியிருக்காரு. இப்போ நம்மளை வந்து நீ காட் ஃப்ரீக்வன்சியில் வைப்ரேட் பண்ண ஆரம்பின்னு சொல்லியிருக்காருன்னு வை. இதெல்லாம் பண்ணால் நீ காட் ஃப்ரீக்வன்சிக்கு வைப்ரேட் ஆக முடியும்னு சொன்னால் என்ன ஆறுது? அது பேர் தான் மதம். மதம் என்ன பண்ணுதுன்னா, இங்க இருந்துக்கிட்டு நான் என்ன ஆக போறேன்? தேவனை போல ஆக போறேன். தேவனை போல நம்மளால ட்ரை பண்றதுனால ஆக முடியாது. நீங்களே தேவர்களா இருக்கிறீர்கள்னு அவர் சொன்னதுனால நாம் தேவனாக இருக்கிறோம். இருக்கிறோம் சொல்லுங்க, இருக்கிறோம். திரும்ப சொல்லுங்க, இருக்கிறோம். ஏன் இருக்கிறோம்? அவர் இருக்கிறவராகவே இருக்கிறபடினால் நாமும் இருக்கிறோம். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொன்ன வார்த்தை எல்லாமே பி வேர்ட்ஸ். பி வேர்ட்ஸ்னா என்ன சொல்ல? பி ஹோலி ஆஸ் ஐ ஆம் ஹோலி. இட்ஸ் a being word, not a doing word. எப்படி சொல்றது? இப்ப நான் என்ன பண்றேன்? வாக்கிங். வாக் பண்றதுனால நான் என்னன்னு சொல்றீங்க? ஐ ஆம் வாக்கிங் அப்படி சொல்றீங்க. பேசுறதுனால ஐ ஆம் ஸ்பீக்கிங், டாக்கிங். சரிங்களா? ஸோ பீயிங்க்கு யூ ஹேவ் டு பி. புரியலையா? இப்ப தேவன் வந்து நான் பரிசுத்தமா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும் அப்படி இருக்காரா? இல்ல. அவர் எப்படி பரிசுத்தமா இருக்காரு? இருக்கிறாரு. அவர் இருக்கிறதே பரிசுத்தமா தான் இருக்கிறாரு. அதுதான் பீயிங். ஸோ அவர் அதையே தான் உன் மேலேயும் பேசுறாரு. நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நான் எப்படி பீயிங்கா இருக்கிறேனோ நீயும் பீயிங்கா இரு. நீ செய்கிறதுனால பரிசுத்தமாக முடியாது. நீ இதெல்லாம் செஞ்சா பரிசுத்தம், இதெல்லாம் செய்யலைன்னா பரிசுத்தம், அப்படி கிடையாது.
பரிசுத்தம் உன் டூயிங்ல கிடையாது, பரிசுத்தம் உன் பீயிங்ல. அதனால தான் நான் சொன்னேன், ஆவியின் கனின்றது என்னது? போன வாரம் சொன்னேன், ஆவியின் கனி என்னது? ஸ்டேட்ஸ் ஆஃப் பீயிங். ஆவியின் கனி அன்பு, அன்பு, சந்தோஷம், சமாதானம்ன்றது இமோஷன் கிடையாது, அது ஆவியின் கனி. என்னதுங்க? ஆவியின் கனி. ஆவி மேட்டர் எல்லாமே ஸ்டேட்ஸ் ஆஃப் பீயிங். ஆத்மாக்கு வரும்போது அது என்னவா மாறுது? உணர்ச்சியா மாறுது. உணர்ச்சின்றது எப்படின்னா, பாருங்களேன், உணர்ச்சி ஹேஸ் an ஆப்போசிட். உணர்ச்சி ஹேஸ் an ஆப்போசிட்னா எப்படி சொல்ல? லவ் ஹேஸ் an இமோஷன். லவ்வை வந்து உணர்ச்சியா எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோடைய ஆப்போசிட் உணர்ச்சி என்னது? ஹேட்ரட். அன்பை வந்து உணர்ச்சியா எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு எதிர்மறை என்னது? வெறுப்பு. சரிங்களா? சந்தோஷம் உணர்ச்சியா எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் என்னது? துக்கம். ஸோ நீங்க ஆத்துமால வாழ்றீங்கன்னு வைங்களேன், ஒருத்தவங்க வந்து ஜிஜிபி பிரிஜி ஜின்கி சிக்கி ஜிங்கி அப்படின்னோடனே இவனுக்கு என்ன வந்துடும்? லவ் வந்துடும். அதே புள்ள அப்படின்னா அடுத்த செகண்டே என்ன வந்துடும்? உனக்கு கோவம் வந்துடும். ஸோ இமோஷன் ஹேஸ் அ ஆப்போசிட். இந்த ஒரு ஸ்டேட், ஒரு இமோஷன்ல இருந்து அந்த அடுத்த இமோஷனை இவன் ஃபீல் பண்றதுக்கு எதுதான் தேவை? ஒரு சில்ற மேட்டர் தான் தேவை. ஒரு சில்ற மேட்டர் வந்து உன்னோட இமோஷனை என்ன செஞ்சிடும்? ஒரு சைட்ல இருந்து அப்படியே ஆப்போசிட்டா மாத்தி விட்டுரும். புரியுதுங்களா நான் பேசுறது? ஸோ எக்ஸ்பெக்டேஷனோட அப்படியே இருப்பீங்க, எதிர்பார்ப்போட. அடுத்த செகண்ட் என்ன ஆயிருவீங்க? டிசப்பாயிண்டட் ஆயிருவீங்க. ஏன்? எங்க இருந்து வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க? ஆத்மால இருந்து வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. கிராஃப் மேலையும் கீழியும் மேலையும் கீழியும் மேலையும் கீழியும் போய்கிட்டே இருக்குது. சொல்லுங்க, ஸ்டேட்ஸ் ஆஃப் பீயிங். ஆவியின் கனி. ஆவியின் கனி அன்பா இருக்கிறனால அவர் தேவன் அன்பாகவே இருக்கிறார். டெய்லி காலைல எந்திரிச்சு உங்களை பார்த்து இவனெல்லாம் அன்பு பண்ணணும், ஆண்டவரே இவனெல்லாம் நேசிக்கணும், எப்படியா இவனை வேற நேசிக்க சொல்லிட்டீங்க அப்படின்னு இயேசு சொல்லல. பிதாவை பார்த்து பரிசுத்தாவியினர் இவனுக்குள்ள என்ன இருக்கணுமா, ஒரு நாள் இருந்து பார்த்துருக்கீங்களா அப்படின்னு பரிசுத்தாவியினர் கேட்கல. அவங்க ட்ரை பண்ணி நம்மளை நேசிக்கல. ஏன்? அது வந்து அவங்களுடைய ஸ்டேட் ஆஃப் பீயிங். யாருக்கிட்ட அவங்க போனாலும் அன்பா தான் இருப்பாங்க. ஓன்ட்ட வந்தாலும் அன்பா தான் இருப்பாங்க, உன் மாமியார்ட்ட வந்தாலும் அன்பா தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க அதை வந்து செய்கையா செய்யல, அவர்கள் இருக்கிறவராகவே இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஆவிய மாத்திருக்காங்க. சோ யார் உன்னை சுத்தி எப்படி இருந்தாலும் நீ ஒரே ஸ்டேட்ல இருக்கிற அளவுக்குரிய இடத்துல கொண்டு வந்து விட்டது தான் காஸ்பல். எக்கானமி எந்த இடத்துல இருந்தாலும் சரி, உன்னை சுத்தி இருக்கிறவங்க என்ன பண்ணாலும் சரி, நீ ஒரே ஃப்ரீக்வன்சியில வைப்ரேட் ஆக முடிகிற அளவுக்கு உன்னை கொண்டு வந்து விட்டது தான் காஸ்பல். அதனால தான் இயேசு எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பதட்டம் அடைஞ்சதே கிடையாது. அவர் பதட்டம் அடைஞ்ச ஒரே இடம் வந்து நம்ம மேட்ருக்குள்ள அவர் நுழையும் போது தான். புரியுதுங்களா? கெத்சமனேல தான் எங்க இருந்து ஆரம்பிக்குது அவருக்கு பதட்டம்ன்ற மேட்ரே. எங்க இருந்து வருது? நம்ம ரோல் பிளே பண்ணும் போது தான். அவர் ரோல் பிளே பண்ற வரைக்கும் அவருக்கு என்னவே கிடையாது, பதட்டமே கிடையாது. யவீரு செத்துட்டான். செத்துட்டானா? யவீரு சாகல. யவீரே செத்துருந்தாலும் அவர் அப்படியே பாருங்க வச்சுக்கோங்க. லாசரு செத்துட்டான். இன்னும் 2 நாள் அவர் இடத்தில் தங்கி, சரி வாங்க போலாம். லாசரு தூங்கிட்டு இருக்கான். தூங்கிட்டு இருந்தா எந்திரிச்சிருவான். நம்ம இங்கிருந்து போய் எடுத்தேறி எழுப்பணுமா? இல்லை இல்லை, அவன் செத்துட்டான். செத்துட்டானா? ஆமாம், போய் எழுப்பலாம். ஏன் பிரச்சனை பண்ணுற? ஏற்கனவே உன்னை கொல்லலான் இருக்கானுங்க. இன்னும் பிரச்சனை இல்லை, கம். ஸோ எனி சர்க்கம்ஸ்டான்ஸ் அவர் என்ன பண்ணல. சாப்பாடு கொடுங்க, 5000 பேர் இருக்காங்க. ஐயா 5 அப்பம் தான் இருக்கு. ஓகே, எல்லாரையும் உட்கார வைங்க, வரிசையாக உட்கார வைங்க. 5 வச்சது எப்படி எல்லாம் உட்கார வைக்கிறது?
உட்காரவே 50 பேரா உட்காரவே. ஸ்டேட் ஆஃப் பீயிங். ஸ்டேட் ஆஃப் பீயிங். ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? ஏன்டா எழுப்பி விட்டீங்க? இது இந்த புயலுக்கு எழுப்பி விட்டீங்க. உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல. நல்ல வேளைக்கு நான் இயேசு இல்லாமல் போயிட்டேன். இருந்திருந்தேன்னா 12 உள்ள அனுப்பியிருப்பேன் புயலுக்குள்ள. போங்கள, எத்தனை நாள் இருந்தாலும் எந்த இதையும் கற்றுக்க மாட்டீங்க. உங்கள் விசுவாசம் எங்கே அப்படின்னு கேட்குறாரு. எதுக்கு என்ன எழுப்புனீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஸ்டேட் ஆஃப் பீயிங். வெளியில் என்ன நடந்தாலும் அதை அஃபெக்ட் பண்ணாத ஒரு ஜோன் இருக்கு, அது பேர் தான் ஸ்பிரிட்டு. அந்த ஜோனில் தான் ஆண்டவர் உங்களை நீங்கள் எதுவுமே பண்ணாமல் அவரே எழுப்பி எல்லா துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் மேலாக உயர்த்தி உட்காரவும் செய்தார். எல்லாத்தையும் அவரே முடிச்சிட்டாரு. எல்லாத்தையும் அவரே முடிச்சிட்டாரு. ஆனால் இப்போ என்ன ப்ராப்ளம்? நம்ம எங்கேருந்து வாழ்றது இல்லை, அங்கேருந்து வாழ்றது இல்லை. நம்முடைய ஐடென்டிஃபிகேஷன் எங்கே போயிடுச்சு? ஆத்மா, பாடி, இது ரெண்டுல நடக்கிறது தான் நான். அப்படி நம்ம யோசிக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? சின்னாபின்னம் ஆகிக்கிட்டே இருக்கு. ஸோ இந்த ஆத்மா எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா, ஆத்மா இஸ் அ கன்ஸ்ட்ரக்டட் செல்ஃப். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கன்ஸ்ட்ரக்டட் செல்ஃப். அது ஒரு கட்டப்பட்ட ஒரு காரியம், சரிங்களா? ஸ்பிரிட் வந்து என்னது? தேவன்டே இருந்து வந்த ஒரு காரியம். சரீரம் வந்து எங்கேருந்து வந்தது? மண்ணிலிருந்து வந்தது. மண்ணிலிருந்து கன்ஸ்ட்ரக்ட் ஆனது தான் என்னது? சரீரம். த்ரூ வேரியஸ் எக்ஸ்பீரியன்சஸ் ஆத்மா எப்படி வந்து கன்ஸ்ட்ரக்ட் ஆகுதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆத்மாவில் 3 இருக்குன்னு சொன்னேன். என்ன இருக்கு? மைண்ட், வில், இமோஷன்ஸ். என்னது? சிந்தனை, உணர்ச்சி, சுயசித்தம். தெரிந்து கொள்ளக்கூடிய சுயசித்தம். சொல்லுங்க வாய் திறந்து. சிந்தனை, உணர்ச்சி, சுயசித்தம். இன்னொரு தடவை சொல்லுங்க. ஸோ சிந்தனை. இப்போ மைண்டு, அதாவது இதை வேணுன்ற போது, நான் வேணுன்ற போது எடுத்து பார்த்துட்டு ரிப்ளை பண்ணிட்டு பேசிட்டு வச்சுட்டு போனேன்னா நான் மொபைலை யூஸ் பண்ணுறேன்னு அர்த்தம். எப்பயுமே பார்த்துக்கிட்டே இருக்கேன்னா மொபைல் என்ன யூஸ் பண்ணுதுன்னு அர்த்தம். அது பேர் தான் என்னன்னு சொல்கிறோம்? அடிக்ஷன். அடிக்ஷன் என்னது? அடிமைத்தனம்ன்றது நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஒரு மேட்ரு நம்மளை யூஸ் பண்ண ஆரம்பிக்க போகுது. அது பேர் தான் இது அடிக்ஷன். நீங்கள் லைட்டாக குடிச்சிங்கன்னா கம்யூனியன். எப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களை யூஸ் பண்ணுதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? எதுவாக இருக்கட்டும். எப்பயோ ஒரு தடவை பீட்சா சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் என்ன செய்றீங்க? பீட்சாவை யூஸ் பண்ணுறீங்க. பீட்சாவே தான் சாப்பிட்றீங்கன்னா பீட்சா உங்களை யூஸ் பண்ணுதுன்னு அர்த்தம். நீங்கள் எப்போ சிந்திக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ சிந்திச்சிங்கன்னா நீங்கள் மைண்டை யூஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். சிந்தனை அதுவாக நடந்துக்கிட்டே இருக்குன்னா மைண்டு உங்களை யூஸ் பண்ணுதுன்னு அர்த்தம். மனிதன் விழுந்து போனான்னா எப்படி விழுந்து போயிட்டான்னா, ஆவி, ஆத்மா, சரீரம் அப்படி இல்லாம இப்படி ஆயிட்டான். வெளியிலிருந்து வர இன்புட் வந்து டாமினேட்டிங் ஃபேக்டர் ஆயிடுச்சு. இந்த 5 சென்சஸ் மூலமா, 5 சென்ஸ் என்ன இருக்கு? சரீரத்தில் 5 சென்ஸ் இருக்கு. என்ன இருக்கு? கண், காது, மூக்கு, நாக்கு, டச். சரிங்களா? ஸோ இந்த 5 மூலமாக ஒரு இன்புட் வருதுல்ல, இந்த இன்புட் வந்து அது ரியாலிட்டியாக மாறும் பொழுது, அது நிஜமாய் மாறும் பொழுது, அதுதான் விழுந்த நிலை. உங்கள் மைண்ட் என்ன பண்ணுதுன்னா,
இதை யோசிக்கணும், இதை யோசிக்கணும் அப்படின்ற நேரம் தான் உங்கள் மைண்டே வரணும். மைண்டு பேசாமல் யோசிச்சுக்கிட்டே இருக்கு. அதுதான் போன வாரம் என்ன சொன்னேன், அது மென்டல் டயரியா. உன் கண்ட்ரோல் இல்லாமல் பீச்சிக்குன்னு அடிக்குது அப்படின்னா என்னது? மென்டல் டயரியா, மென்டல் நாய்ஸ். மைண்டு வாய்ஸ் இல்லை உங்களுக்குலாம், மைண்டு நாய்ஸ். இந்த மைண்ட் நாய்ஸ் என்ன பண்ணுதுன்னா, நல்லா கவனிங்க எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் சொல்றேன். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஹார்ட் ஹீலிங் ரொம்ப சிம்பிளாயிரும். இதுக்கெல்லாம் நான் இமேஜஸ் எடுத்து வச்சிருந்தேன். இப்போ ஏதோ ஒரு காரியம் நடக்குது, அசம்பாவிதம் நடக்குது, நடக்கக்கூடாது நடக்குது, உங்களுக்கு பிடிக்காது நடக்குது. உங்களுக்கு பிடிக்காது நடக்கும்போது நமக்கு என்ன உண்டாகுது? வேதனை உண்டாகுகிறது, வலி உண்டாகிறது, பெயின் உண்டாகுது. பெயின் உண்டாகும் போது நம்ம என்ன செய்கிறோம்னா அழுகிறோம், இதாகிறோம், ஏதோ பண்ணுறோம். ஆனால் அந்த பெயின் ஏற்பட்ட நேரத்திலேயே, அந்த வலி ஏற்பட்ட நேரத்திலேயே அந்த வலியை ஃபுல்லாக நம்ம ப்ராசஸ் பண்ணாமல் இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா, அந்த வலி இருக்கிற உங்களுடைய ஆத்மாவின் பகுதி தனியாக பிரிஞ்சு போய் உட்காந்துக்கும். அதை சைக்காலஜிக்கல் டேர்மில் ஆல்டர்னு சொல்லலாம், இல்லாட்டி பெயின் பாடின்னு சொல்லலாம், இல்லாட்டி என் டேர்மில் பிளாக் ஹோல்னு சொல்லலாம். பிளாக் ஹோல்னா என்னது? யூனிவர்ஸில் ஒரு இடம் இருக்கான், கருந்துளை. அந்த இடத்துல என்னதான் லைட் அங்கே போனாலும் என்ன செஞ்சிருமா? உஷ்க் உஷ்க் உஷ்க்னு எல்லாத்தையும் சக் பண்ணிக்கிட்டே இருக்கான், உள்ளே போய்கிட்டே இருக்கான். ஆனால் எதுவுமே அங்கே ஒன்றுமே இல்லை, ஃபுல் வேக்கம். அதைத்தான் யூனிவர்ஸில் என்னன்னு சொல்கிறோம்? பிளாக் ஹோல்னு சொல்கிறோம். அந்த மாதிரி நம்முடைய ஆத்மாவில் ஒரு பகுதி வலியினாலே என்ன பண்ணுது? தனியாக பிரிஞ்சு போய் இருந்துக்குது. அப்படி பிரிஞ்சு போகிறது நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லது தான். ஏன்னா பிரிஞ்சு போகலைன்னா அதே சிச்சுவேஷனில் என்ன ஆகிருப்போம்? ஸ்டக் ஆகிட்டே இருப்போம். இப்போ யாரோ இறந்துட்டாங்க, ஏதோ நடந்துருச்சு, உங்கள் திருமணத்தில் ஏதோ நடந்துருச்சு, இல்லை பிஸ்னஸில் ஏதோ நடந்துருச்சு, உங்களை பயங்கரமாக பாதிச்சிருச்சு. ஓகே, 2 நாள் அழுகிறீங்க, 3 நாள் அழுகிறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து போக முடியுது. ஏன்? அந்த பகுதி என்ன பண்ணிடுது? தனியாக உடஞ்சி போய் நின்றுக்குது. உங்கள் வாழ்க்கை அப்படியே போய்கிட்டே இருக்கு. அப்புறம் அடுத்து இது இப்போ இந்த உடையிறது நீங்கள் பெருசாகும் போது மாத்திரம் ஆரம்பிக்கிற மேட்ரு இல்லை. எப்பயே ஆரம்பிச்சிருது? சின்ன வயசுலேருந்தே ஆரம்பிச்சிருது. இப்படியே உடஞ்சி 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 குட்டி குட்டியாக அங்கங்கே செதர் தேங்காய் மாதிரி என்ன நிற்குது? நின்றுக்கிட்டு இருக்கு. அந்த ஒவ்வொரு பகுதிக்கும், அந்த ஒவ்வொரு பெயின் பாடியிலையும், அதில் ஒவ்வொரு ஆல்டர்லையும், ஒவ்வொரு ஃப்ராக்மெண்ட்லேயும் ஒரு எனர்ஜி ஃபீல்டு அதில் இருந்துக்கிட்டே இருக்கு. புரியுதுங்களா? ஒரு எனர்ஜி ஃபீல்டு இருந்துக்கிட்டே இருக்கு. ஸோ நீங்கள் லைஃப்பில் அதை ப்ராசஸ் பண்ணாமல் இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா, இந்த பெயின் பாடினா என்னன்னு சொல்கிறேன்? அக்யூமுலேட்டட் அன்ப்ராசஸ்ட் பெயின். ப்ராசஸ் பண்ணப்படாத, சுகமாக்கப்படாத வலி வேதனை உள்ள பகுதிகள், அதைத்தான் என்னன்னு சொல்கிறோம்? பெயின் பாடின்னு சொல்கிறோம். ஸோ இந்த பெயின் பாடி டார்மெண்ட்டாக இருக்கும். ஒரு 4-5 பேர் வாங்களேன், டக்குன்னு வாங்கப்பா, வாங்க வாங்க வா வா வா. ஏலே 4-5 பேர் வாங்கன்னா ஏன்டா அப்படி? வா 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 வா. வா, இன்னும் 2 பேர் வா, நிறைய பேர் தேவை, வா. வாங்க. இவனை என்னம்மா வைக்கலாம்? இவனை ஆவியாவே வச்சிருவோம். கொஞ்சம் நல்லா வேற ஃப்ரீக்வன்சியில் வைப்ரேட் ஆகிற மாதிரி இருக்கு. இவனை என்ன பண்ணிக்கோ, ஆவியா வச்சுக்கோ. சரிங்களா?
இவனுங்க 3 பேரையும் பெயின் பாடியாக வச்சுக்குவோம். இவன் சின்ன வயசில் ஏற்பட்ட காயம் தனியாக பிஞ்சு போய் நின்றுக்கிட்டு இருக்கான். சரிங்களா? இவன் 2வது கேர்ள் ஃப்ரெண்டுனால பிஞ்சு போனது. நீ எதில் பிஞ்சு போனது? சரி, எதுலையோ பிஞ்சு போயிட்டான். இப்படி இது 3 பேரும் படுத்துக்கோ. இந்த மாதிரி டார்மெண்ட்டாக தான் இருக்கும். பெயின் பாடி எப்படி இருக்கும்? டார்மெண்ட்டாக இருக்கும். இவனுக்குள்ள இப்போ இவன் தான் ஆத்மான்னு வச்சுக்கோங்க. ஆவி, ஆத்மா. இவன் ஆத்மாவில் இந்த பெயின் பாடிலாம் என்னவா இருக்கு? டார்மெண்ட்டாக இருக்கு. தெரியாமல் இவனை கல்யாணம் பண்ணிடுறேன். சரிங்களா? முன்னாடியே சொல்லியிருக்க கூடாதா? எதுக்கு இல்லஸ்ட்ரேஷன்? இவனை நான் தெரியாம கல்யாணம் பண்ணுறேன். கல்யாணம் பண்ணும்போது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எல்லா பெயின் பாடியும் சேர்த்து தான் என்ன செய்றீங்க? கல்யாணம் பண்ணுறீங்க. சொல்லுங்க, தனியாளாக கல்யாணம் பண்ணல. யாரோட தான் கல்யாணம் பண்ணியிருக்க? எல்லா பெயின் பாடிஸையும் சேர்த்து தான் கல்யாணம் பண்ணியிருக்க. ஆனால் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி லவ் பண்ணும் போது இதுங்கெல்லாம் எந்திரிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு 2 வருஷம் பழகிருந்தீங்கன்னா எந்திரிச்சிருக்கோம். ஆனால் நம்ம ஊரில் பழக விட மாட்டானுங்க. பழக விடாமல் இருக்கும்போது வெறும் காஃபி டேல ஹை சிசியா அப்படின்னு சொல்லியே இவன் பேசி அப்பெல்லாம் என்ன பண்ணிடுவானுங்க இவனுங்க? பெயின் பாடிலாம் கீழேயே படுத்து தான் இருக்கும். அப்புறம் கல்யாணம் பண்ணிடுவாங்க. கல்யாணம் பண்ண பிறகு இந்த பெயின் பாடிக்கு இது ஒரு தனி என்டிட்டியா? இதுக்கும் பசிக்கும்ல. சொல்லு, கேளுங்க பக்கத்தில். இதுக்கு பசிக்கு வரும்போது மெதுவாக என்ன செய்யும்? எந்திரிச்சு சாப்பாடு தேடும், இறை தேடும். இறை தேடும் பொழுது 2 வாரத்துக்கு ஒருத்தர் ஏன் சண்டை போட்டே இருக்கீங்கன்றதுக்கு நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சண்டை போட்ட பிறகு ரொம்ப அப்படியே காமாயிடுறாங்க. பயங்கரமா கத்தி அழுது முடிச்ச பிறகு வெளியில வந்துச்சு பெயின் பாடி, தனக்கு தேவையான சாப்பாடை சாப்பிட்டுச்சு, திரும்ப தொங்க போயிடுச்சு. பெயின் பாடி ஈட்ஸ் ஆன் இமோஷனல் டிராமா. பெயின் பாடிக்கு என்ன தேவை? இமோஷனல் டிராமா தேவை. இமோஷனல் டிராமா இல்லாம இதால என்ன செய்ய முடியாது? இது எந்த ஃப்ரீக்வன்சியில தான் சாப்பிட முடியும்? கரெக்டா சொல்லுங்க பார்ப்போம். இது என்ன ஃப்ரீக்வன்சியில தான் சாப்பிட முடியும்? இதோட ஃப்ரீக்வன்சியில தான் சாப்பிட முடியும். இது என்ன பெயின் ஃப்ரீக்வன்சியில இது வைப்ரேட் ஆகிட்டு இருக்கோ அந்த பெயினை வந்து உங்ககிட்ட இருந்து எடுக்கணும். அது மனசுல ஆயோ. நான் பேசுறது புரியுதா புரியலையா? ஸோ பார்த்தீங்கன்னா இவனுக்குள்ள இப்போ பெயின் பாடி அப்படியே வந்து அப்படியே மெதுவாக எந்திரிக்கும். இங்கிருந்து எந்திரிக்கும் போது நான் ஒரு ஆவின்ற ஒரு அவேர்னஸ் இவனுக்கு இல்லைன்னு வைங்களேன், ஐய போய் எங்க சொருகிடுவான்? பெயின் பாடியில் சொருகிடுவான். பெயின் பாடியில் சொருகி இது அப்படியே மெதுவாக எந்திரிச்சு சோலையே என்ன செஞ்சிடும்? டேக் ஓவர் பண்ணிடும். சோலை டேக் ஓவர் பண்ணிட்டு இப்ப இவரே கண்ணுக்கு தெரிய மாட்டார். யார் தான் பேசுவா? இந்த பெயின் பாடி பேசும். அப்படிலாம் பேசும். பிளஸிக்கு புரியவே புரியாது. என்ன ஆச்சுன்னு இப்ப இப்படி பேசுறான், என்ன நடந்துச்சுன்னு இப்படி கத்துறான், எதுக்காக இப்படி கொயன்றான் அப்படின்னு. ஆனா இதுக்கு இப்ப அது இப்ப பிளஸி காமாவே இருக்கணுங்களேன். பிளஸி காமாவே இருந்துகிட்டு இருக்குன்னா அது வேற ஃப்ரீக்வன்சியில் வைப்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு இருக்கும். அதனால இவனால செய்ய முடியாது. என்ன செய்ய முடியாது? அதை சாப்பிட முடியாது. சாப்பிட முடியாதனால அதை தான் ஃப்ரீக்வன்சிக்கு கொண்டு வரக்காக அதோட பெயின் பாடி ஆக்டிவேட் பண்ற வரைக்கும்
விட மாட்டான். புரிஞ்சுதுங்களா? ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல இது இந்த ஒரு ஃப்ரீக்வன்சியில் ஆப்ரேட் பண்ணிட்டே இருக்கும். அதை பெயின் பாடி பார்க்கும்போது அதோடைய பெயின் பாடி என்ன செய்ய ஆரம்பிக்கும்? அதுக்குள்ளேயும் ஒரு 4 பேர் படுத்துருக்கானுங்கல்ல, என்ன அது மாத்திரம் என்ன எங்க வானத்தில் இருந்தா குதிச்சது, அதுக்குள்ள ஒரு 4 பேர் படுத்திருப்பானுங்க. அவனுங்களையும் கூப்பிட்டு இல்லஸ்ட்ரேஷன் பண்ண ஸ்டேஜில் இடம் இருக்காது எனக்கு. அதுக்குள்ள இருந்து அப்படியே எந்திரிக்க ஆரம்பிச்சு 2 பெயின் பாடியும் ஜுராசிக் பார்க்கில் சண்டை போடுற மாதிரி என்ன செய்யும்? சண்டை போட்டுட்டு அப்புறம் ஓரளவுக்கு தீனி உள்ள வந்த பிறகு என்ன செஞ்சுக்கோம்? போய் படுத்துக்கும். அப்புறம் அன்னைக்கு நைட்டு சாரி நான் உன்னை ரொம்ப ஹர்ட்டிங்காக பேசிட்டேன் அப்படின்னு இவன் சொன்ன உடனே, வரியா ஐஸ்கிரீம் சாப்பிட போகலாமா அப்படிலாம் கேட்பான். இது எந்த வாயி, அது எந்த வாயி அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும். நான் பேசுறது புரியுதா புரியலீங்களா? இதை விட நான் பிரேக் டவுன் பண்ணி உங்களுக்கு சொல்றதுக்கு எனக்கு கெப்பாசிட்டி கிடையாது. சரிங்களா? இப்ப இந்த ஸ்டைலா படுத்திருக்கேன். ஏடா பெயின் பாடியா படுறான்னா பீச்சில் படுத்துருங்கம்மான்னு படுத்துருங்க. இப்ப நல்லா கவனிங்க. இப்போ இந்த பெயின் பாடி யோசிக்கோங்க. இவன் வேற எதுக்கு எனக்கு தேவை? 2 பேர் வாங்க. இப்போ இவனுங்க ஆத்மாவில் இருக்கிற இவன் சிந்தனை, இவன் உணர்ச்சி, இவன் சுயசித்தம். என்னது? சிந்தனை, உணர்ச்சி, திரும்ப சொல்லுங்க. இது எங்க இருக்கு? 3 ஆத்மாவில் இருக்கு. ஆவின்னா இங்க இருக்கு. சரிங்களா? இப்போ இந்த பெயின் பாடியில் ஒரு எனர்ஜி ஃபீல்டு சுற்றிட்டு இருக்கு. ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியில் வைப்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது ஒன்று முதல்ல எப்படி ஆரம்பிக்கும்னா திங்கிங்கில் அப்படியே ஏற ஆரம்பிக்கும். என்ன பண்ணுன்னா அப்படியே அந்த ஸ்டோரி ஓட ஆரம்பிக்கும் உங்கள் மைண்டில். இப்படி நடந்துச்சே, இந்த மாதிரி சொல்லிட்டானே, இந்த மாதிரி பேசினானே அப்படின்ற இந்த தாட் பேட்டர்ன்ஸ் இதோட ஃப்ரீக்வன்சியில் வைப்ரேட் பண்ண வைக்கிறதுக்காக ஒரு கனெக்ஷன் ஏற்பட ட்ரை பண்ணும். இதை நீங்கள் இந்த கனெக்ஷனை இப்பயே அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ்லேயே துண்டிக்கலைன்னா இது என்ன செஞ்சிடும்? அப்படியே இதை டேக் ஓவர் பண்ணிடும். தாட்ஸை கிர்ன்னு மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன் மென்டல் டயரியா நடக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். மென்டல் டயரியா ஏன் நடக்குதுன்னா எதுவும் சேர்ந்து எதே ஃப்ரீக்வன்சியில் வைப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. உங்கள் பெயின் பாடியும் உங்கள் திங்கிங் பேட்டர்னும் ஒரே ஃப்ரீக்வன்சியில் வைப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. வைப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா திங்கிங் உங்கள் கண்ட்ரோலில் இருக்காது. சொர்ன்னு அது போய்கிட்டே இருக்கும். அப்படி போய்கிட்டே இருக்கும்போது ஒன்று பாஸ்டில் இருக்கும். முக்கால்வாசி பெயின் பாடி எதில் தான் இருக்கும்? பாஸ்டில் இருக்கும். ஸோ பாஸ்ட்டை பற்றி ரிப்பீட் அப்படியே ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்படி சொல்லிட்டானே இப்படி செஞ்சிட்டானே இப்படி போயிட்டே இருக்கும்போது அடுத்து நேச்சுரலாக எங்கே ஃபீட் ஆகும்? தாட்ஸு இமோஷன்ஸில் ஃபீட் ஆக ஆரம்பிக்கும். இமோஷன்ஸ்லையும் ஃபீட் ஆகி தாட்ஸையும் இமோஷன்ஸையும் பெயின் பாடி பிடிச்சிருச்சுன்னா ஃபியூ செகண்ட்ஸில் எதையும் பிடிச்சிரும்? வில்லையும் பிடிச்சிரும். பிடிச்சிட்டு என்ன பண்ணுறான், ஏது பண்ணுறான், என்ன பேசுகிறான், ஏது பேசுகிறான்னு அவனுக்கே கண்ட்ரோல் இல்லாமல் யார் தான் சீன் போட்டுக்கிட்டு இருக்கோம்? பெயின் பாடி தான் எல்லாவற்றையும் பண்ணி கொண்டு இருக்கும். மனசிலாயோ டைம் முடிஞ்சு போச்சு. சொல்யூஷன் இந்த வாரம் சொல்லலாமா, அடுத்த வாரம் போயிடலாமா? சொல்யூஷன் அடுத்த வாரமே சொல்றேன். இப்ப இப்படி இது ஒரு பெயின் பாடிக்கு இன்னும் 2-3 பெயின் பாடி அங்கங்க கிடக்கானுங்க. ஸோ இதை பேர் தான் ட்ரிகர்னு சொல்றோம். இந்த பெயின் பாடி எப்படி ஆக்டிவேட் ஆகுது?
ட்ரிகர் மூலமாக. ட்ரிகர்னா என்ன? இந்த பெயின் பாடி கிரியேட் ஆச்சுல, ஃபஸ்ட்டு ஒரு தடவை கிரியேட் ஆச்சுல, தனியாக துண்டா வந்துச்சுல, துண்டா வரும்பொழுது சில வார்த்தைகள்னால காயப்பட்டிருக்கும்ல, சில சம்பவங்கள்னால காயப்பட்டிருக்கும், சில அந்த சம்பவம் நடக்கும் பொழுது சில கலர் அந்த ரூமில் இருந்திருக்கலாமா இருக்கும், சில சினாரியோஸ் இருந்திருக்கலாமா இருக்கும், சில ஸ்மெல்ஸ் கூட இருந்திருக்கலாமா இருக்கும், சில வாடைகள்லாம் இருந்திருக்கலாம் இருக்கும். அது எல்லாமே இந்த பெயின் பாடிக்கு என்னவா இருக்கும்? ட்ரிகர் பாயிண்டாக இருக்கும். இது அன்ப்ராசஸ்டாக வைக்கிறதுனால அந்த இனிஷியலாக ஏற்பட்ட காயத்தின் போது என்ன சீனில் அதில் என்னென்ன ஃபேக்டர்லாம் இன்வால்வ்டாக இருந்ததோ அது எல்லாமே என்னவாக இருக்கும்? ட்ரிகராக இருக்கும். ப்ராபப்ளி வந்து ரோஸ் வாடை வந்து இவனுக்கு இது இந்த இந்த பெயின் பாடிக்கு என்னவா இருக்கும்? ட்ரிகராக இருக்கும். அது தெரியாமல் அது வந்து ஹை டார்லிங் அப்படின்னு ரோஸ் கொடுக்குதுன்னு வைங்களேன், இவனுக்கு என்ன நடக்குதுன்னே இவனுக்கே தெரியாது. ஏன் ட்ரிகர் ஆகி ஒரு மாதிரி ஜிகுமுக்கு ஆடுறான்றதே அவனுக்கே தெரியாது. நல்லா புரியுது அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க சில பேர். ஸோ ட்ரிகர் பாயிண்ட்ஸ் வந்து இப்படி இருக்குது, ஏகப்பட்ட ட்ரிகர் பாயிண்ட்ஸ். இந்த லூப் இருக்கு பாருங்க, the loop between the pain body and the thoughts, pain body and the emotion, இந்த லிங்க் ஃபார்ம் ஆகும் பொழுது சொல்யூஷனை சொல்லிடுறேன் ஒரே லைனில், அப்புறம் திரும்ப அடுத்த வாரம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் ஸ்பிரிட் மேனா இதை நீங்கள் அப்சர்வ் பண்ண ஆரம்பித்தாலே, ஆத்துமாவே ஏன் எனக்குள் தியங்குகிறாய் அப்படின்ற இடத்துக்கு வந்தாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆயிருச்சுன்னு அர்த்தம். ஏன்னா தியங்குகிற மேட்ரை உங்களை விட்டு என்ன செஞ்சிட்டீங்க? முதல்ல செப்பரேட் பண்ணி அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஐ ஆம் a spirit man. இது எனக்கு நடக்கல, இது எங்க நடக்குது? பெயின் பாடியில் நடக்குது, ஆத்துமால நடக்குது அப்படின்னு சொல்லி முதல்ல நீங்க ஒரு அப்சர்வரா ஆனாலே என்ன ஆயிரும்? பாதி ப்ராப்ளம் சால்வ். சிம்பிள். அப்சர்வரா ஆக முடியாம என்னவாயிரும்? அப்சர்வர் ஆயிட்டீங்கன்னா ஐ எங்க வந்துருது? ஸ்பிரிட்ல வந்துருது. I am sensing something arising in me. அப்படி வந்துடும். புரியுதுங்களா நான் பேசுறது? இந்த ஐடென்டிஃபிகேஷனை வித் த பெயின் பாடி, பெயின் பாடியோடு இருக்கிற அடையாளத்தை உடைப்பது தான் ஹார்ட் ஹீலிங்கோடைய சீக்ரெட். ஹார்ட் ஹீலிங்கோட சீக்ரெட் என்னது? பெயின் பாடியில் ஓடு உங்களுடைய அடையாளத்தை மீட்டு இங்கே கொண்டு வந்து, அது என்னது? பெயின் பாடி. அது நீ யாரு? ஆவி. இது உனக்கு நடந்த காரியம், ஆனால் நீ அல்ல. புயல் உனக்கு ஏற்பட்டது, ஆனால் நீயே புயல் அல்ல. நீ புயலுக்குள் கடந்து சென்றாய், ஆனால் நீ அது அல்ல. You're a spirit. Disidentification from your pain body is step 1. அதுக்கப்புறம் உங்க இது பேர் தான் என்னன்னு சொல்றோம்? அவேர்னஸ் சொல்றோம். என்னன்னு சொல்றோம்? அவேர்னஸ். விழிப்பு உணர்ச்சி. என்னது? விழிப்புணர்ச்சி. விழிப்புணர்ச்சி. இதுல இருக்கும் போது உணர்ச்சி இருக்கு, ஆனா என்ன கிடையாது? விழிப்பு கிடையாது. அன்கான்சியஸ் ஸ்டேட். இது என்ன ஸ்டேட்? அவேக்கன்ட் ஸ்டேட். இது என்ன ஸ்டேட்டுங்க? அவேக்கன்ட் ஸ்டேட், என்லைட்டன்ட் ஸ்டேட். இது என்னது? அன்கான்சியஸ் ஸ்டேட். அன்கான்சியஸ் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பேருக்கு வலியை உண்டாக்குவார்கள்.
சுற்றியில் இருக்கிற எல்லாருக்கும் வலியை உண்டாக்குவார்கள். வலி ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். நீங்கள் அன்கான்ஷியஸாக இருக்கிற வரைக்கும் உங்களுக்கும் வலி ஏற்படும், உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் வலி ஏற்படும். அது ஆனால் வலி ஏற்படுத்துறீங்கன்னே உங்களுக்கு தெரியாது. நீங்கள் ஏன்னா எந்த இதில் இருக்கீங்க? அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கீங்க. 2 விதமாக போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பெயின் பாடி தாங்க முடியாமல் இப்படியே வாழ்ந்துட்டு இருக்க முடியாது, ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு வரும்பொழுது இந்த அவேக்கண்ட் ஸ்டேட்டுக்குள்ளே வரக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா சுயசித்தத்தை எடுத்துட்டு போய் சூசைட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? ஏன் சூசைட் நடக்குதுன்னா பெயின் பாடி வந்து எங்கே டேக் ஓவர் பண்ணுது? சுயசித்தத்தை டேக் ஓவர் பண்ணணும். புரியுதுங்களா நான் பேசுறது? சொல்லுங்க, நீ சாகணும்னு அவசியம் இல்லை. சுவிசேஷம் உனக்கு நம்பிக்கையை தருகிறது, நம்பிக்கையை தருகிறது. எப்பேற்பட்ட பெயின் பாடியா இருந்தாலும் அதை ஸ்வாலோ பண்ற அளவுக்கு ஃப்ரீக்வன்சி இங்க இருக்கு. ஹீலிங் எப்படி நடக்குதுன்னு சொல்றேன். டிரான்ஸ்மியூட்டேஷன் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. என்னது டிரான்ஸ்மியூட்டேஷன் ஆஃப் ஃப்ரீக்வன்சினா என்னன்னா, இப்போ இதோட ஃப்ரீக்வன்சியில் இதுங்க எல்லாத்தையும் வைப்ரேட் பண்ண வைக்குதுல்ல. ஸோ ஸ்பிரிட் வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்க இதோடைய ஃப்ரீக்வன்சி என்ன ஆகுது? மியூட்டேட் ஆகும், டிரான்ஸ்மியூட் ஆகும். இதோடைய ஃப்ரீக்வன்சி அதை என்ன பண்ணுது? ஓவர்டேக் பண்ணு. நிறைய பிரசன்ஸ்ல இன்க்ரீஸ் ஆக இது டிசால்வே கூட ஆகும். நீங்க எவ்வளோ தூரம் பிரசன்ஸ் அவேர்னஸ்ல இன்க்ரீஸ் ஆறீங்களோ அவ்வளோ தூரம் இது டிசால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. டிசால்வ் ஆகலைனாலும் பரவாயில்ல, இது எந்திரிக்கும் போது எந்திரிக்குதுன்னு வர அளவுக்கு முதல்ல அவேர்னஸ்குள்ள வரணும். புரியுதுங்களா பேசுறது? எபேசியர் 5 அந்த வசனத்தை படிச்சுட்டு முடிப்போம், டைம் இல்லை. ரெண்டு மூணு வசனம் படிக்கணும்னு நினைக்கிறேன். நீதிமொழிகள் 20:27. நீதிமொழிகள் 20:27. என்னது? எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமா இருக்கிறது. திரும்ப சொல்லுங்க. இங்க பார்த்து சொல்லுங்க. மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமா இருக்கு. இன்ஃபேக்ட் இதை கரெக்டாக டிரான்ஸ்லேட் பண்ணணும்னா, மனுஷன் தந்த ஆவி கர்த்தருடைய தீபமா இருக்கிறது. Man's spirit is Jehovah's lamp. Man's spirit is Jehovah's lamp. மனுஷனுடைய ஆவி கர்த்தருடைய தீபமா இருக்கிறது. கர்த்தருடைய தீபத்துக்கு முன்னாடி எந்த பிளாக் ஹோலும் நிற்க முடியாது. எப்பேற்பட்ட பிளாக் ஹோலாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பெயின் பாடியாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ஃப்ராக்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய தீபத்திற்கு முன்பாக. நல்லா கவனிங்க, இது முக்கியமான கேள்வி, சரிங்களா? இப்போ பெயின் பாடி இருக்கு, இவங்க எல்லாருமே பெயின் பாடின்னு வச்சுக்கோங்க. இவங்க 3 பேருமே பெயின் பாடி, ஆத்மா, சரீரம், சரிங்களா? ஆவி, ஆத்மா, சரீரம், ஆத்மாவில் இருக்கிற பெயின் பாடிஸ். இதுல ஆண்டவர் எங்க இருக்காரு? இதுதான் தியாலஜிக்கல் எரர், இதுதான் ப்ராப்ளம். ஆண்டவர் ஆவியில மாத்திரம் இல்லை, வார்த்தை மாம்சமானதுன்னா இது எல்லாத்தையும் சேர்த்து இருக்கிற இடம் பேரு தான் மாம்சம். மாம்சத்தில் இருக்கிறவர்கள் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அந்த எது இதெல்லாம் தேவனுடைய அன்பை அனுபவிக்காத ஏரியா.
தேவனுடைய அன்பை அனுபவிக்காத ஏரியாவை தான் என்னன்னு பைபிள் என்ன சொல்லுது? மாம்சம் சொல்லுது. ஸோ வார்த்தை மாம்சமானதுன்னா கிறிஸ்து இங்கே மாத்திரம் இல்லை, கிறிஸ்துவம் பெயின் பாடிக்குள்ளேயே தான் இருக்காரு. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியாய் இருளிலே பிரகாசிக்க வந்தவர். இருளிலே பிரகாசிக்க வந்தவர். இருள் எங்க இருக்குது? பிளாக் ஹோல்ல தான் இருக்கு இருள். பெயின் பாடியில தான் இருக்கு இருள். ஸோ எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியாய் வந்தார்னா எங்கேயும் இருக்காரு அவரு? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒன் பெயின் பாடி, ஓன் பிளாக் ஹோல் அவருடைய அரவணைப்புக்கு வெளியில் இல்லை. அரவணைப்புக்கு வெளியில் இல்லை. எல்லாத்தையும் அரவணைச்சிருக்காரு, எல்லாத்தையும் சிலுவையில் ஒன்று சேர்த்திருக்காரு. ஸோ ஹீலிங் எப்போ நடக்கும்னா, கர்த்தர் தந்த தீபம் வழியை நோக்கி போகும் பொழுது, வழியிலே கிறிஸ்துவை கண்டுபிடிக்கும் பொழுது வழி டிசால்வ் ஆகும். கர்த்தர் தந்த தீபம் பெயின் பாடிக்கு போகும்போது, பெயின் பாடியையும் கிறிஸ்து அரவணைச்சிருக்காரு நீங்க பார்க்கும்போது, இது டிசால்வ் ஆகிவிடும். டிசால்வ் ஆகி பெயின் பாடிலாம் டிசால்வ் ஆகி பேர் டிசால்வ் ஆகி அப்படி ஓரமா நெல் இங்கே கொடுப்பா, அதையும் எடுத்துகிட்டு போயிடாது, செய்தியவே மாற்றிடுவான் போல இருக்கு. இவன் இப்போ என்ன ஆயிட்டான்? ஹோல் ஹார்ட்டடாக மாறிட்டான். செதர் தேங்காவா இருந்தவன் இப்போ என்னவாயிட்டான்? அன்டிவைடட் ஹார்ட்டாக மாறிட்டான். என் இருதயத்தை என்ன பண்ணுங்கன்னு சொல்றாரு? ஒருமுகப்படுத்துங்க. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவனுக்கு சுவிசேஷத்தையும், நொறுங்குண்டவர்கள் நொறுங்கி போயிருக்கிறவர்களுக்கு சுகத்தையும் கொடுக்கும்படி தேவன் என்னை அபிஷேகித்திருக்கிறார்னு இயேசு சொல்றார். டு ஹீல் த broken hearted, டு ஹீல் த broken hearted. எல்லாம் இருந்திருப்போம். Serve the communion. அது உங்க பெயின் பாடியா இருந்தாலும் சரி, இன்னொருத்தவங்க பெயின் பாடியா இருந்தாலும் சரி, அப்படியே ஏறி வர்றது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, நீங்கள் உடனே அவேர்னஸ்குள்ளே போய், ப்ரெசன்ஸ்குள்ளே போய் அப்படியே நின்று அப்சர்வ் பண்ண ஆரம்பிங்களேன். எதுவுமே ரியாக்ட் பண்ணாமல் அப்படியே ஸ்டே ப்ரெசன்ட், ஜஸ்ட் லிசன். ஷட் டவுன் பண்ணுங்கன்னு சொல்ல, ஷட் டவுன் பண்ணீங்கன்னா ஒன்று, அதுவுமே பெயின் பாடி தான். ஃபுல்லி ப்ரெசன்ட் ஆகுது, ஃபுல்லி ப்ரெசன்ட் ஆகுது, ப்ரெசன்ஸ்னால ப்ரெசன்ட் ஆகுது. ப்ரெசன்ஸ்னால ப்ரெசன்ட் ஆகி அப்படியே பார்த்தீங்கன்னா பெயின் பாடி அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறது உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே தெரியும். ஏன்னா நீங்கள் அந்த ஃப்ரீக்வன்சியில் வைப்ரேட் பண்ண ரெஃப்யூஸ் பண்ணுறீங்க. கம்யூனியனுடைய அர்த்தமே என்னன்னா, நம்முடைய பெயின் பாடிக்குள்ளெல்லாம் ஒரு நுழைஞ்சாருன்றது தான். இந்த பெயின் பாடி, எல்லா பெயின் பாடியிலையும் ஒரு டேட்டா ஓடிக்கிட்டே இருக்கு. என்னது? என் தேவனே, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்றது தான் இந்த எல்லா பெயின் பாடிக்குள்ள இருக்கிற ஒரே கேள்வி. அதுக்குள்ள நுழைஞ்சார் இயேசு. அதுக்குள்ள நுழைஞ்சு நம்ம பெயின் பாடி கத்துற கதறலை அவர் கதறினார். பிதா கைவிட்டதினாலே அல்ல. நல்லா கவனிங்க, இயேசு சிலுவையில் பண்ண காரியம் ரியாலிட்டியை மாத்தல. ஏன்னா ரியாலிட்டி எப்பயுமே ஆதாம் தேவனோடு தான் இருக்கான். அவன் பாவம் தேவன்ட்டு அவனை பிரிக்கல.
அவன் மனது குழம்பினது. பிரிவினை எங்க ஏற்பட்டது? எங்க ஏற்பட்டது? மனதிலே அவருக்கு சத்துருக்களானோ. we were enemies in our mind. ஆண்டவரை பொறுத்தளவுக்கு ரியாலிட்டி மாறவே இல்லை. ஆக்சுவலி யூனியன்ல எந்த பிரிவும் ஏற்படவில்லை. Christ was the one holding together in creation. He continues to hold. புரியுதுங்களா நான் பேசுறது? பிரிவினைன்றது எங்க ஏற்பட்டது? மனதிலே நாம் பொய்யை நம்பினபடியினாலே ஏற்பட்ட ஒரு இல்லூஷன். ரியாலிட்டி எது? யூனியன். செப்பரேஷன் என்னது? இல்லூஷன். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் இயேசு கதறினாரே, அது ரியாலிட்டியா? பிதா கைவிட்டாரா இயேசுவை? கைவிடல. ஆனா இயேசு கத்துனாரு. ஏன்? நம்முடைய இல்லூஷனுக்குள்ள வந்தார். உன் இல்லூஷன் லெவல்ல கூட நீ செப்பரேஷன் அனுபவிக்க கூடாதுன்னு துடிக்கிற ஒரு நல்ல திரியேக தேவனை நாம் கொண்டுள்ளோம். ரியாலிட்டி இல்ல. ரியாலிட்டி எப்பயுமே மாறாம தான் இருக்கு. ஏனென்றால் உலக தோற்றத்துக்கு முன்னாலே கிறிஸ்துவுக்குள்ளே நம்மை தெரிந்து கொண்டார். ஆதாம்ல விழுகிறதுக்கு முன்னாடியே கிறிஸ்துவுக்குள்ள தெரிந்து கொண்டார். இது என் ரியாலிட்டி, நான் இதுல வாழ்ந்துட்டு போறேன் அப்படின்னு இல்லை. ட்ரினிட்டி இல்லூஷனையும் உடைக்கணும். நல்லா கவனிங்க. இப்ப எனக்கு ஒரு 3 பிள்ளைங்க 4 பிள்ளைங்க இருக்குன்னு வைங்க. 2 பிள்ளைங்க என்கிட்ட கோச்சிக்கிச்சுங்க. 2 பிள்ளைங்க என்கிட்ட கோச்சிக்கிட்டதுன்றனால அதுங்க 2 என் பிள்ளைங்க இல்லைன்னு ஆயிருமா? இல்லை. அது ரியாலிட்டி, மாறவே மாறாது. என் பிள்ளை தான். ஆனா கோச்சிக்கிட்டு இருந்தா கோச்சிக்கிட்டு இருக்கட்டும் அப்படின்னு நான் இருந்தேன்னா நான் அப்பா கிடையாது. அது ஏன் கோச்சிருக்குன்னு போய் அது மைண்ட்ல நுழைஞ்சு அந்த தவறான மேட்டரை எடுத்து அது என்னுடைய உறவை அனுபவிக்கிற வரைக்கும் நான் ஒர்க் பண்றது தான் தகப்பனுடைய இருதயம். ஆனால் நிஜம் ஒருபோதும் மாறாது. நீ கோச்சிக்கிட்டாலும் சரி, நீ கோச்சிக்கலனாலும் சரி, நீ என்ஜாய் பண்ணாலும் சரி, நீ என் பிள்ளை தான். ஸோ நாம் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறோமா அப்படின்னா இணைக்கப்பட்டிருக்கிறோம். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் அந்த இணைப்பின் நிச்சயம் அனுபவபூர்வமாய் மாறுற வரைக்கும் திரியேக தேவன் ரெஸ்ட் பண்றதே இல்லை. உன்னுடைய ஒவ்வொரு பிளாக் ஹோல்லையும், உன்னுடைய ஒவ்வொரு பெயின் பாடியிலையும், உன்னுடைய ஒவ்வொரு ஃப்ராக்மெண்ட்லையும் அவருடைய அன்பை ருசிக்கிறவதற்கும் அது மில்லியன் இயர்ஸ் எடுத்தாலும் அது வரைக்கும் ஒர்க் பண்ற ஒரு திரியேக தேவனை தான் நீயும் நானும் வணங்குகிறோம். Where every last bit of you would say yes to the love of the Father. எவ்வளவு தூரம் நீ ஃப்ரீயா விட்டு கொடுக்கிறன்றதை பொறுத்து அவ்வளோ வேகமா எல்லா பெயின் பாடியும் பிதாவினுடைய அன்பை அனுபவித்து பூரண இருதயம் உள்ளவர்களாய் மாற வாய்ப்புண்டு. ஆனா நீ நித்திய காலம் எடுத்தாலும் நித்தியத்திற்கும் வெயிட் பண்ற ஒரு ஆண்டவரை தான் நாம் ஆராதிக்கிறோம். I speak for an awareness. கர்த்தருடைய ஆவி, மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமா இருக்கிறது. எபேசியர் 5 13. அவைகளெல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும். வெளியரங்கமாக்குகிறதெல்லாம் வெளிச்சமா இருக்கிறது. வெளியரங்கமாக்குகிறதெல்லாம் வெளிச்சமா இருக்கு. Whatever makes manifest is light. இது கிரீக்ல இன்னொரு விதமாகவும் டிரான்ஸ்லேட் பண்ணலாம். அது எப்படின்னா, வெளியரங்கமாகிறதெல்லாம் வெளிச்சமாய் மாறுகிறது.
வெளியரங்கமாகிறதெல்லாம் வெளிச்சமாய் மாறுகிறது. ஸோ கர்த்தருடைய மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமா இருக்கு. ஸோ இந்த தீபம் வந்து பெயின் பாடி மேலே போய் அதோட லைட்டை காட்டும் பொழுது அது வெளியரங்கமாகுகிறது. வெளியரங்கமாகுகிறதும் வெளிச்சமாய் மாறும். வெளிச்சமாய் மாறும். உன்னுடைய ஒவ்வொரு பிளாக் ஹோலும் வெளிச்சமாய் மாறும். ஏனென்றால் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஜீவ ஒளியாய் அவர் உனக்குள்ள இருக்கிறார். அதுதான் நம்முடைய இந்த வருஷத்தின் வசனம். அவர் என்னவா இருக்காரு? ஜீவ ஒளியா இருக்கிறார். I am the light of life. He who follows me shall not walk in darkness. இதுக்கு அடுத்த வசனம் இல்ல, Ephesians. Just stick to the text that I am reading. Ephesians 5. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து. இது அன்கான்சியஸ் ஸ்டேட்டை தான் பைபிள் என்ன சொல்லுது? தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார். Christ himself will shine his light on you. Amen. Let's all take part together. ஸோ இந்த அவேக்கன் கான்ஃபரன்ஸில் என்ன பண்ணலான்னு இருக்கோன்னா 2 நாள், இந்த வாரம் அடுத்த வாரம் மெசேஜ், இதெல்லாம் 3 வாரம் மெசேஜ் நீங்கள் திரும்ப திரும்ப கேட்டுட்டு வந்தீங்கன்னா we will going to have sessions where you can walk towards your pain body and see Christ and be healed. வருஷங்கள் நடக்காதது அந்த 2 நாட்களில் நடக்கும் என்று நான் நம்புகிறேன். வருஷங்களாய் உங்களை பிடித்து வைத்திருக்கிற காரியங்கள் அந்த 2 நாட்களிலே விடுதலை ஆவீர்கள் நான் நம்புறேன். பிகாஸ் நீங்க பெயின் பாடியை பத்தி பயந்துட்டே இருந்தீங்கன்னா தள்ளி போயிட்டே இருப்பீங்க. ஆனால் கர்த்தர் தந்த தீபமா இருக்கிறேன், வெளிச்சமா இருக்கிறேன், இருளானது பற்றி கொள்ளாத வெளிச்சமா இருக்கிறேன் அப்படின்ற ஒரு அவேர்னஸோட நீங்க பெயின் பாடியை நோக்கி வந்தீங்கன்னா you will see it get transformed. Amen. We are going to give என் தேவனின் வெளிச்சம். இது வந்து வெறும் ஹார்ட் ஹீலிங்க்கு மாத்திரம் இல்ல, இதே மேட்டர் தான் பிசிக்கல் ஹீலிங்க்கும். சரிங்களா? As a spirit being, go and take over your body. Your body will be transformed as well.